ஆன்மீகம் முத்தமிழில் அண்டத்தில் பிண்டம், பிண்டத்தில் அண்டம், வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டம் வேறு பிண்டம் வேறு, ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டம் பஞ்சபூதங்களால் ஆனது, பிண்டம் அறுசுவைகளால் ஆனது. இந்த அடிப்படையில் பிண்டம் தாய்மை என்பது கருவுறுதல். அண்டத்தில் சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் பாதையில் வரும் பொழுது, அதாவது சூரியன் என்ற பிறந்த வீடு ஆண்பால், சந்திரன் என்ற புகுந்த வீடு, அதை இரண்டையும் தாண்டி மூணாவதாக பூமி பெண்பால். இந்த அடிப்படையில் சூரியனோட கதிர்வீச்சு அமாவாசை அன்று சந்திரனின் நிழலில் பட்டு பூமியில் தாய்மை என்பது கருவுறுவது சூரிய கிரகணம். அண்டத்தில். பிண்டத்தில் தாய் வீடு, புகுந்த வீடு. அடிப்படையில் பெண்மை என்பவள் தாய்மை அடைவது. அறநெறிப்படி கருவுற்றல். அண்டத்திலும் பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த மூலக்கூறு அடிப்படையில் அண்டத்தில் 6 மாதம், சுழற்சி முறையில் மீண்டும் 6 மாதம். இது இரட்டை சூரிய கிரகணம். இது அண்டத்தில். இதே நிகழ்வு பிண்டத்தில் தாய்மை, கருவுறுதல், இரட்டை பிள்ளைகள். இந்த அடிப்படையில் அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி, பிண்டத்தில் தாய்மை என்ற கருவறையில் 2 சிசு உருவாகும். இதில் முதல் சிசுவுக்கு உள்ள உணர்வு, உணர்ச்சி 2வது சிசுக்கு தொடரும். ஆனால் மாறாக 2வதாக பிறக்கும் சிசுக்கு உணர்வு, உணர்ச்சி முதல் சிசுவை பாதிக்காது. அதாவது இளையவனின் உணர்வும் உணர்ச்சியும் இரட்டை பிள்ளையில் மூத்தவனை பாதிக்காது. ஆனால் மூத்தவனின் உணர்வும் உணர்ச்சியும் 2வதாக பிறக்கும் இரட்டை பிள்ளையில் 2வதாக பிறப்போருக்கு பாதிக்கும். இதே நிகழ்வுதான் அண்டத்திலும். எப்படி என்றால், அண்டத்தில் உத்தராயணம் என்ற 6 மாத காலங்கள், அதாவது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6ம் உத்தராயணம். சூரியன் பின்பகுதியில், பூமி, சந்திரன் சுழற்சி முறை. இந்த அடிப்படையில் உத்தராயணம் முடியும் மாதமான தமிழ் வருடம் விகாரி மார்கழி மாதம், ஆங்கில வருடம் 2019 நிகழ்ந்த சூரிய கிரகணம். தமிழ் விகாரி மார்கழி மாதம் 8 மணி முதல் 11 மணி 5 நிமிஷம் வரை சூரிய கிரகணம் நிகழ்வு. இது 9, 10, 11 3 மணி 5 நிமிஷம் நிகழ்ந்தது. அதாவது 8 மணிக்கு முதல் ஆரம்பித்து 11 மணிக்கு 5 நிமிஷத்துக்கு முடிஞ்சது. இந்த அடிப்படையில் 3 மணி நேரம் 5 நிமிஷம், அப்போ 185 வினாடிகள். இது அண்டத்தில் 2வது சிசு என்ற அடிப்படையில் வெளியேற்றும் ராகு, கேது போன்ற வெப்பக்காற்று, குளிர்காற்று கதிர்வீச்சு. இது பிண்டத்தில் பாதிக்கும். மார்கழி அமாவாசையில் நிகழ்ந்த அண்டத்தில் ஏற்படும் கருவுறுதல். இந்த 2வது சிசு என்பது தட்சநாயனம் என்ற முடிவு மாதம். அதாவது மார்கழி மாதம் தட்சநாயனம் முடியும். இப்போ 2019 ஆங்கில வருடம், தமிழில் விகாரி வருஷம். இந்த அடிப்படையில் 2வது சிசு என்ற அடிப்படையில் அண்டத்தில் ஏற்பட்ட கருவுறுதல் என்ற மகப்பேறு நிகழ்வு. அடுத்தது உத்தராயணத்தில் முடிவில் ஆனி மாதம். இது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி. இது முதல் கரு வெளியேறும் காலம். தட்சநாயனத்தில் மார்கழி மாதம் 2வது கரு வெளியேறினது. ஆங்கில வருடம் 2019 சூரிய கிரகணம் 8 மணி முதல் 11 மணி 5 நிமிஷம் வரை 3 மணி நேரம் 5 நிமிஷம் 2வது குழந்தை வெளியேறது. ஆனால் முதல் குழந்தை வெளியேறது உத்தராயண காலத்தில் ஆனி மாதம் முடிவில்
தமிழ் வருடம் சார்வரி, தமிழ் மாதம் ஆனி. இது உத்தராயணம் முடிவு. 2வதாக ஏற்பட்ட குழந்தை மார்கழி முடிவு தட்சநாயனம். முதல் குழந்தை வெளியேறது உத்தராயண முடிவு ஆனி மாதம். இது நிகழ்ந்த காலம் நேரம் தமிழ் வருடம் சார்வரி, தமிழ் மாதம் ஆனி, ஆங்கில வருடம் 2020. ஏற்கனவே தட்சநாயனத்தில் சொன்ன 8 மணி 11 நிமிஷம் இல்லை 2வது குழந்தை. ஆனால் உத்தராயணம் முடிவு ஆனி மாதம் சூரிய கிரகணம் ஏற்பட்டது 2 மணி நேரம் கழிச்சு. முதல் குழந்தை 2வதாக பிறக்கும், 2வது குழந்தை தான் முதல்ல பிறக்கும். இந்த அடிப்படையில் தட்சநாயன முடிவில் மார்கழியில் 2019 நடந்தது 8 மணி 5 நிமிஷம். அந்த 2வது குழந்தை பிறந்த சூரிய கிரகணம். ஆனால் முதல் குழந்தை பிறந்த சார்வரி மாதம் ஆனி மாதம் உத்தராயண முடிவு. அது முதல்ல திறந்தது 8 மணிக்கு ஆரம்பிச்சது சூரிய கிரகணம். இந்த ஆனி மாதம் நடந்த சூரிய கிரகணம் 10 மணிக்கு 2 மணி நேரம் பின்னால் நடந்தது. 10 மணி முதல் 1 மணி 3 நிமிஷம். அப்போ இங்கே 3 மணி நேரம், அதாவது 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி 3 நிமிஷத்துக்கு முடிஞ்சுன்னா 11, 12, 1 3 மணி நேரம், நிமிஷம் 3. இந்த அடிப்படையில் 183 நிமிடங்கள். இது முதல் குழந்தை பிறக்கக்கூடிய காலம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 முதல் 11:05 வரை 3 மணி நேரம் 5 நிமிஷம் 185 நிமிடம். இது 2வது குழந்தை பிறந்த காலம். சூரிய கிரகணம் நடந்த நிகழ்வு மார்கழி மாதம் 2019. அடுத்து உத்தராயணத்தில் ஆனி முடிவில் 2 மணி நேரம் காலதாமதத்தில் முதல் குழந்தை பிறந்த சூரிய கிரகணம் அண்டத்தில் 10 மணிக்கு தொடங்கி 1, 3, 11, 12, 1 3 மணி நேரம். 2க்கும் 3 மணி நேரம் தான். ஆனால் நிமிஷம் 2வது குழந்தைக்கு 185 செகண்ட் ஆச்சு. ஆனால் முதல் குழந்தைக்கு 183. இது 2 நிமிஷம் முன்ன பின்ன. இதுதான் இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது அண்டத்தில் சூரிய கிரகணம் நிகழ்கிறது கருவுறுதல், சந்திர கிரகணம் பருவத்துக்கு வர்றது. இந்த அடிப்படையில் நிகழ்ந்ததான் தமிழ் வருடம் விகாரி மாதம் வருஷம் ஆங்கிலம் 2019. அடுத்தது 2020 தமிழ் மாதம் ஆனி. 2வது குழந்தை பிறந்தது தட்சநாயனம் மார்கழி. முதல் குழந்தைங்கிற சூரிய கிரகணம் பிறந்தது ஆனி முடிவு உத்தராயணம். 2-3 மணி நேரம் தான். ஆனால் முதல் குழந்தை 2 மணி நிமிஷத்துக்கு முன்னால் பிறந்துடுது. ஆனால் 2வது குழந்தை 2 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிறது. அதை தான் மார்கழியில் நடந்தது 2019 நடந்தது சூரிய கிரகணம் 185 நிமிஷம். அதே இது 2020 ஆங்கிலத்தில் விகாரி தமிழ் வருஷத்தில் 183 3 மணி நேரம் 3 நிமிஷத்தில் பிறந்தது. 2 நிமிஷம் முன்ன பின்ன. முதல் குழந்தை. சூரிய கிரகணம் என்பது அண்டத்தில் நிகழும் கருவுறுதல். இதே நிகழ்வு தான் பிண்டத்தை தாக்கும். இந்த நிகழ்வு பிண்டத்தில் 60 வயசு என்றும் அண்டத்தில் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்றும் பூமி, சந்திரன், பூமி, வியாழன், வெள்ளி, சனி, செவ்வாய் போன்ற நவக்கோள்களும் 60 பாகை, 60 சுழற்சி, 60 வினாடி, 60 நாழிகை அடிப்படையில் ஏற்படும் மாற்றங்கள். அண்டத்தில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் பிண்டத்தை தாக்கும். ஆனால் பிண்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அண்டத்தை பாதிக்காது. அதை உள்வாங்கிக் கொண்டு மீண்டும் பிண்டத்துக்கு சமநிலை செய்யும். இந்த அடிப்படையில் நிகழ்ந்தது தான் விகாரி என்ற 2019 சூரிய கிரகணம். 2வது குழந்தை தட்சநாயன காலம். ஆனி முடிவு உத்தராயண காலம் முடிவு. இதில் முதல் சிசு சூரிய கிரகணம். இந்த நவக்கோள்களின் கலப்பில் ஏற்படும் தட்பவெப்பநிலை காரணிகள் சூரியனில் படும். நாம் வாழறது பூமியில். சூரியனை சார்ந்து, சந்திரனை சார்ந்து, செவ்வாய், வியாழன், சனி கிரகங்களில் உள்ள வெப்பங்கள் பூமியில் எந்த அடிப்படையில் படுதோ அந்த அடிப்படையில் தாக்கங்கள் இருக்கும். இதைத்தான் அண்டத்தில் ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் சமம் செய்யப்படுகிறது. இது பிண்டத்தில் மகப்பேறு வழி. அங்கே ஏற்படுவது மூச்சு சம்பந்தப்பட்டது.
அண்டத்தில் பிண்டத்தில் ஏற்படுவது பிரசவ மகப்பேறு வலி. இது பெண்மைக்கு உணர, ஆண்மைக்கு உணர, அர்த்தநாதீஸ்வருக்கு உணர வாய்ப்பில்லை. கருவுற்ற தாய்மைக்கு மட்டுமே இந்த பிரசவ வலி தெரியும். இதைத்தான் இயற்தமிழில், இசைத்தமிழில் பாடியிருப்பாங்க. பிரசவம் என்பது தாய்மைக்கு மறுபிறவி. இதே நிகழ்வு தான் அண்டத்தில் ஏற்படும் சூரிய கிரகணங்களோட கதிர்வீச்சு பிண்டத்தை தாக்கும். இதை இசைத்தமிழில் குறத்தி மகன் என்ற நாடகத்தமிழில் உள்ள இசைத்தமிழில் முட்டையிடும் கோழிக்கல்லோ தெரியும் வழி தெரியும், இந்த முட்டா பய மோவனுக்கு என்ன புரியும், குறத்தி வாடி என் குப்பி, என் கூட்டத்தில் பிறந்தவளை தப்பி, பார்க்கையிலே பார்த்தா ஜவ்வாது டப்பி என்று குறத்தி மகன் என்ற நாடகத்தமிழில் மகப்பேறு பிரசவ வழியை பெண்மைக்கு மட்டுமே தெரியும் என்பதை சுட்டி காட்டி இசைத்தமிழில் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த அடிப்படையில் நிகழ்ந்தது தான் ஆங்கில வருடம் 2019 ஏற்பட்ட சூரிய கிரகணம். இது எந்த தேசத்தில் எந்த சுழற்சி முறையில் பூமி, சந்திரன், சூரியன் ஒரே நேர்கோட்டில் போகிறதோ அங்கே தான் முதல் தாக்கம் வரும். அந்த சுழற்சி முறையில் 6 மாதம் கழித்து மறுபடியும் அந்த தாக்கம் சரிசமைப்படும். இந்த அடிப்படையில் நிகழ்ந்தது தான் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிணி. இதை ஆணி என்ற சார்வரி என்ற தமிழ் வருடம் சமன் செய்யப்பட்டது. இது மூச்சு சார்ந்த பிணி. இது 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் சூரிய கிரகண மாற்றங்கள். அண்டத்தில் பிண்டத்தில் இரட்டை குழந்தைகள் பெறும் தாய்மைக்குள்ள மகப்பேறு வலி. இது மகப்பேறு அடைந்த இரட்டை பிறை குழந்தை பெறுவங்களுக்கு மட்டுமே உணர முடியும். தமிழ் வருடம் விகாரி வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி ஆனியில், ஆனி மாதம் உத்தராயணத்தில் 7ஆம் தேதி. இந்த தேதியில் கூட 2 நாள் முன்ன பின்ன. மார்கழி மாதம் 9ஆம் தேதி இது 2வது சிசு. ஆங்கிலப்படி 2019 ஏற்பட்ட சூரிய கிரகணம். உத்தராயணப்படி ஆனியில் 7ஆம் தேதி இது முதல் குழந்தை ஏற்பட்ட சூரிய கிரகணம். மார்கழி 9, ஆனி 7 இதில் கூட 2 நாள் முன்ன பின்ன. முதல் குழந்தை உத்தராயணத்தில் ஆனியில் பிறந்தது என்ற சூரிய கிரகணம். 2வது மார்கழி மாதம் தட்சணாயனத்தில் 2019 நிகழ்ந்தது. மார்கழி மாதம் 2019 சூரிய கிரகணம் தென்மேற்கு திசையில் நிகழ்ந்தது. தட்சணாயனம் முடிவு. ஆனால் ஆனி 2020 சார்வரி வருடம் தமிழுக்கு வடமேற்கு திசையில் உத்தராயணம் முடிவு. நேர் எதிர் அண்டத்தில் ஏற்பட்ட சூரிய கிரகணம். இதன் பாதிப்பு பூமி 6 மாத காலங்கள் சுழற்சி முறையில் தன்னைத்தானே சுற்றி சூரிய சந்திர பிற கோள்களையும் சுற்றி வரும்போது எந்தெந்த கதிர்வீச்சு எந்தெந்த தேசத்தில் படுகிறதோ அந்தந்த கதிர்வீச்சு அந்தந்த தேசத்தின் அடிப்படையில் படிப்படியாக ஏற்றமும் படிப்படியாக இறக்கமும். தட்சணாயனத்தில் ஏற்றம், உத்தராயணத்தில் இறக்கம். தட்சணாயனம் என்பது விகாரியில் நடந்தது. ஆங்கிலம் ஆண்டு 2019 சூரிய கிரகணம். இறக்கம் என்பது உத்தராயணம் ஆனி மாதம் நடைபெற்ற சூரிய கிரகணம். இது படிப்படியாக இறக்கம். இந்த இரட்டை கிளவி என்ற பிரசவம் அண்டத்தில் சூரிய கிரகணம் என்ற இரட்டை பிறவிகள் வெளியேறும் சுழற்சி. ராகு, கேது, வெப்பக்காற்று, குளிர்காற்று. இதனை மீண்டும் 60 என்ற மணி நாளிகை கணக்குப்படி பார்க்கும் பொழுது 2019 ஆங்கில வருடம், தமிழ் வருடம் விகாரி வருடம், மாதம் மார்கழி, 8 மணி 11 மணி 8 மணிக்கு தொடங்கி 11 மணி 5 நிமிஷம் நிகழ்ந்தது. அப்போ 3 மணி நேரமும் 5 நிமிஷமும் நடந்தது. இது 6ஆல் இது பண்ணால் 185 நிமிஷம். அடுத்தது முதல் குழந்தை விகாரி மாதம்
சார்வரி மாதம் ஆணியில் 2 மணி நேரம். முதல்ல 8 மணிக்கு தொடங்குச்சு சூரிய கிரகணம். ஆணியில் தொடங்கின சூரிய கிரகணம் 6 மாதம் கழிச்சு 10 மணிக்கு 2 மணி நேரம் தள்ளி 8 முதல்ல இது 10 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாலேயே பிறந்துட்டு சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. அப்போ 10 மணி முதல் 1 மணி 3 நிமிஷம். அப்போ 3 மணிக்கு 180 என்று 183 நிமிஷம் நடந்திருக்கு. 2வது குழந்தைங்கிற சூரிய கிரகணம் நடக்கும்போது 185 நிமிஷம். அது 2வது குழந்தை மார்கழி மாதம் 2019 நடந்தது. ஆனால் முதல் குழந்தை பிறக்கும்போது 2 நிமிஷம் முன்னதாகவே பிறந்துட்டு. இது 183. முதலுக்கு 185 நிமிஷம். 2வதுக்கு முதல் குழந்தைக்கு ஆவணி மாதம் 183 நிமிஷம். 3 மணி நேரமும் 3 நிமிஷமும் 2 நிமிஷம் முன்ன பண்ணான். மணியிலையும் 2 மணி நேரம் பின்னால் நடந்தது. இது அண்டத்தில் நிகழும் சூரிய கிரகணம் என்ற தாய்மை என்ற கருவுறல் நிகழ்ச்சி. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. அடுத்தது பிண்டத்தில் பார்ப்போம். அறநெறிப்படி தாய்மை அடையும் பெண்மை. இந்த பெண்மைக்கு எல்லா வழியும் தெரியாது. தாய்மை என்ற கருவுற்றல் அடைந்தால்தான் அந்த மகப்பேறு வழி பிரசவ வழி என்ன என்பதை தெரியும். அண்டத்தில் ஏற்பட்ட சூரிய கிரகணனோட கதிர்வீச்சு பிண்டத்தை தாக்கும். இதுதான் விகாரியில் நடந்த ஆங்கில வருடம் 2019. இது மூச்சுத்திணறல் சார்ந்த பிணி உலகங்கள் நடைபெற்றது. அந்த பூமி சுழற்சி அடிப்படையில் 6 மாத அடிப்படையில் எந்தெந்த தேசத்தில் இருக்கோ படிப்படியாக சுழற்சி முறையில் மேலிருந்து கீழாக வந்தது. அதே அடிப்படையில் முதல் குழந்தை என்ற சூரிய கிரகணம் ஆனி மாதம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் படிப்படியாக அதே அடிப்படையில் குறைஞ்சிட்டு வந்துட்டு. இது இயற்கையை சமம் செய்யும். பிண்டத்தில் 10 மாதம் என்பது 3 மாதங்கிறது 13 30. அப்போ அண்டத்தில் 60 3 அடிப்படையில் நடக்கிறது. ஆனால் பிண்டத்தில் 60 5 அடிப்படையில் நடக்கிறது. 3 × 6 3 18 180 நிமிஷம் சூரிய கிரகணம் நடந்தது. ஆனால் பிண்டத்தில் மகப்பேறுங்கிறது 6 5ஆல் இது பண்ணணும். அப்போ 5 30 300 நாட்கள். இந்த அடிப்படையில் நிகழ்ந்து தான் இரட்டை குழந்தைகள் என்னும் இரட்டை கிளவிகள். வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டத்தில் ஏற்படும் சூரிய கிரகணம் தாக்கம் பிண்டத்தை தாக்கும். அதே அடிப்படையில் மகப்பேறு என்பது குழந்தை பெறும் வழி பெண்மைக்கு தெரியாது, ஆண்மைக்கு தெரியாது, அர்த்தநாதீஸ்வரருக்கு தெரியாது. தாய்மைக்கு மட்டுமே உணர முடியும் பிரசவ வழி என்பது. இதே தாக்கம்தான் சூரிய கிரகணம் நிகழ்ந்த போது 2019 தமிழ் வருடம் விகாரியில் நடந்த ஆன்மீக முத்தமிழ் வைத்திய வரையறுக்கப்பட்ட கணிக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட குறிப்பேடுகளில் உள்ள தமிழ் வைத்திய முறை அதை எப்படி சமம் செய்யும் என்பது ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை முறையும் கணக்கிடப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழில் இந்த நிகழ்வு தமிழ் வருடப்படி மீண்டும் 60 ஆண்டு கழிச்சு விகாரி ஆண்டில் நிகழும் சார்வரியில் சமம் செய்யப்படும் இந்த சூரிய கிரகணம். இது தொடர்ச்சியாக 60 ஆண்டுகள் சுழற்சி முறையில் நிகழும் மாற்றங்கள். இது இயற்கை மூலம் வந்தது. இயற்கையே சமம் செய்யப்படும். இதற்கு நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி இயற்கையான சூரிய சந்திரன் கதிர்வீச்சு அடிப்படையில் சமம் செய்யப்படுகிறது. மகப்பேறு போல சூரிய கிரகணமும் வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டத்தில் சூரிய கிரகணம், பிண்டத்தில் மகப்பேறு. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. இதை இயற்தமிழ்ல இரட்டை கிளவி. ஒரு கருவறையில் சிசுக்கள் 2 அல்லது 3 உருவாவதை குறிப்பதே ஆன்மீக முத்தமிழ் வைத்திய குறிப்பேடு வரையறுக்கப்பட்டுள்ளது. இதனையே கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் நாடகத்தமிழில் M.K. ராதா நாயகம் நடித்த கதாநாயகனாக நடித்த அபூர்வ சகோதரர்கள் என்ற கருப்பு வெள்ளை படம். இதில் இரட்டை பிறவிகளாக M.K. ராதா நடிச்சிருப்பார். அண்ணனோட பாதிப்பு தம்பிக்கு நிகழும். ஆனால் தம்பியோட உணர்ச்சியும் அண்ணனுக்கு நிகழ்பெறாது.
இது சூரிய கிரகணம் என்பதை முதல்ல ஏற்படுது 2வது குழந்தைக்கான சூரிய கிரகணம். 6 மாதம் கழித்து 6 மாதம் தொடர்ச்சி அடுத்ததுக்கு நிகழும் இது முதல் குழந்தை. அப்படிங்கும்போது முதல் குழந்தையோட வழி 2வது குழந்தையை பாதிக்கும். 2வது குழந்தையோட வழிகள் முதல் குழந்தையை பாதிக்காது என்பதை நாடகத்தமிழில் இதையேத்தான் மக்கள் திலகம் நடித்த நீரும் நெருப்பும் என்ற இரட்டைப்பிறவி அண்ணன் எம்ஜிஆர் கதாபாத்திரம் மணிவண்ணன் உணர்வுகள் உணர்ச்சிகள் இளைய சகோதரரான கரிகாலன் என்ற மக்கள் திலகத்தை பாதிக்கும். ஆனால் இளைய திலகம் மக்கள் திலகத்தோட கரிகாலன் என்ற கதாபாத்திரத்தின் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அண்ணன் கதாபாத்திரமான மணிவண்ணனை பாதிக்காது. இது மக்கள் திலகம் நடித்த நீரும் நெருப்பும் என்ற இரட்டை பிறவிகளின் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதில் ஏற்படும் மாற்றங்களும் காலந்தாம் சமம் செய்யும் என்பதை அன்றே குறிப்பிட்டதை நாடகத்தமிழில் நீரும் நெருப்பும் என்ற அடிப்படையில் மக்கள் திலகமும் அதற்கு முன்னரே எம்.கே. ராதா என்பவர் அபூர்வ சகோதரர்கள் என்ற அடிப்படையில் இரட்டை பிறவி என்ற அடிப்படையில் மகப்பேறில் உள்ள உணர்வுகளை அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் அண்டத்தில் ஏற்படும் சூரிய கிரகங்களின் மாற்றம் பிண்டத்தை பாதிக்கும். அது அண்ணன். பிண்டத்தில் ஏற்படும் சூரிய மகப்பேறு அண்டத்தை பாதிக்காது, சமம் செய்யும். இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த அடிப்படையில் அண்டத்தில் 2 நிமிஷம் முன்ன பின்ன 2 மணி நேரம் முன்ன பின்ன 6 மாதங்கள் முன்ன பின்ன இதே தான் பிண்டத்தில் குழந்தை பிறக்கும் போதும் நிகழும். இந்த நினைவு குறிப்புகளை ஆண்களோ பெண்களோ புரியாது, புலப்படாது. ஆனால் மகப்பேறு என்னும் தாய்மை அடையும் போது மட்டும்தான் உணரலாம் யுக்தியின் மூலம். இதை சொல்லி விளங்க முடியாது. காரணம் ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். நம் முன்னோர்களுக்கு நடந்தது தான் நாம் தாய் தந்தையருக்கு நடந்தது தான் நமக்கு நடந்தது தான் நம் பிள்ளைகளுக்கு நடந்தது தான் பேரப்பிள்ளைகளுக்கு. இதைத்தான் குறிப்பெடுத்து மீண்டும் விகாரியில் தோன்றி சார்வரியில் 6 மாத காலங்கள் 60 ஆண்டுகள் அடிப்படையில் இதே சூரிய கிரகணம் நிகழும். அப்போதும் இதே மூச்சு சார்ந்த பிணி தொடரும். அதை 6 மாத காலங்கள் தொடர்ந்து சமம் செய்யப்படும் என்பதற்காகவே ஆன்மீக முத்தமிழ் வைத்திய முறையில் கணக்கிடப்பட்டு வரையறுக்கப்பட்டுள்ளது. இதையே இயற்தமிழில் அச்சம் தவிரேல். இது இயற்கையாக நடைபெற்றது. இயற்கைத்தான் சமம் செய்யும். இயற்கையை நாம் கட்டுப்படுத்தக்கூடாது. இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் பிண்டம் வாழ வேண்டும் என்று அன்றே கணிக்கப்பட்டுள்ளது ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். அவ்வாறு பிண்டம் அண்டத்தை கட்டுப்படுத்தி தனக்கு உள்ளே வர முயற்சி செய்யும்போது அதில் ஏற்படும் இழப்பீடுகள் அண்டத்திற்கு இராது. பிண்டத்தில்தான் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதை ஆன்மீக முத்தமிழில் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் ஆத்திச்சூடியில் ஔவையார் சொன்னது போல கைவினை கரவேல். உனக்கு தெரியாது என்பதற்காக தெரிந்த விஷயங்களை மறைக்காதே. அதாவது மீண்டும் 60 ஆண்டு காலம் விகாரியில் சூரிய கிரகணம் தோன்றி அடுத்த 6 மாத காலம் சார்வரியில் சூரிய கிரகணம் தோன்றும். இந்த விகாரி சார்வரியில் தோன்றும் சூரிய கிரகங்கள் அடிப்படையில் பிண்டத்தில் பாதிப்புகள் வரும். அது அண்டமே சரி செய்யும் என்பதைத்தான் உனக்கு தெரியாது என்பதற்காக தெரிஞ்ச விஷயத்தை மறைக்காதே என்று ஆத்திச்சூடியில் இயற்தமிழில் கைவினை கரவேல் என்று ஔவையார் எழுதி வச்சிருக்கிறது. இவ்வாறு மறைத்து செய்யும் பிணி பரிமாற்ற பரிவர்த்தனையால் உயிரிழப்புகள் நேருமே சரிய சமம் செய்ய இயலாது. இது ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீதும் நம்பிக்கை வேணும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்து தமிழில் நம்பிக்கை இல்லைனாலும், தமிழில் நம்பிக்கை இருந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லைனாலும் இது புலப்படாது. உயிர் சேதம்தான் ஏற்படும். காரணம் ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். ஆளுமை. முன்னோர்கள் பட்ட கஷ்டங்கள் தம் பிள்ளைகளுக்கும் வரும் என்பதை அறிந்தே
60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் விகாரி சார்வரி தமிழ் வருடம் வரையறுக்கப்பட்ட கணிக்கப்பட்ட சூரிய கிரகணங்கள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதில் ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும். பிற மொழியில் இருந்து வந்தவர்களுக்கு புலப்படாது. இதைத்தான் தமிழ் பேரில் கூட விகாரமாக இருக்கும். இந்த ஆண்டு சூரிய கிரகணின் பாதிப்பு மூச்சு சார்ந்த பிணிகள் ஏற்படும். அதை சார்வரி என்றால் விகாரியை சார்ந்து வரக்கூடிய சார்வரி அடுத்த ஆண்டு 6 மாதத்தில் சமம் செய்யப்படும். இந்த அடிப்படையில் தான் தமிழில் கூட பேரக்கூட விகாரமான உள்ள வருஷம் இதில் நிகழ்வதை இதை சார்ந்து நடக்கக்கூடியது அடுத்த ஆண்டு சார்வரி இதில் சமம் செய்யப்படும் என்பதற்காகவே விகாரி சூரிய கிரகணம் சார்வரி அடுத்த 6 மாத காலத்தில் மறு சுழற்சியில் வரும். தட்சநாயன தொடங்கி உத்தராயணம் முடிவு அடிப்படையில் நிகழும் சூரிய கிரகணங்கள். இதற்கு தமிழ் மீது நம்பிக்கை வேணும், ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும். தமிழில் நம்பிக்கை இல்லாமல் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு புலப்படாது. அண்டத்தில் ஏற்படும் விகாரி சார்வரியில் ஏற்பட்ட சூரிய கிரகணம் மார்கழியில் 2019 ஆங்கில ஆண்டு உத்தராயண முடிவு ஆனி மாதம் தமிழ் வருடம் சார்வரி இதில் ஏற்படுவதற்கு உணவாக புளிப்பு சார்ந்த உணவுகளை பானகங்களை உணவாக உட்கொள்வார்கள். விகாரிகள் புளியோதரை, எலுமிச்சை பானகரம், எலுமிச்சப்பழச்சாறு, தென்னை இளநீர், பதநீர், நொங்கு, கருப்பட்டி சார்ந்த பதார்த்தங்கள், பனை ஓலை சார்ந்த விசிறிகள், தென்னை ஓலை சார்ந்த விசிறிகள், புளிப்பான வாழைப்பழங்கள், மாங்காய் சார்ந்த மாங்காய் ஊறுகாய், மாங்காய் பதார்த்தங்கள், புளிக்கரைசல் சார்ந்த பானைக்கரம். இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் புளியை சுட்டி உப்பை வறுத்து மண்சட்டியில் சமையல் செய்து சாப்பிடுவது போன்றவை மகப்பேருக்கும் உண்டு. சூரிய கிரகணம் சார்ந்திருக்கும் உணவே மருந்து. பெண்மை தாய்மையாகும் பொழுது புளிப்புச் சுவைதான் அதிகமாக சமம் செய்ததற்காக விரும்புவார்கள். புளியங்காய், புளியம்பழம், புளியம் பிஞ்சி, மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சப்பழச்சாறு என்று புளிப்பு சுவையை மகப்பேறுக்கு அடையார். இதே சுவையுடைய உணவுகள் தான் அண்டத்தில் ஏற்படும் விகாரியில் சார்வரியில் ஏற்படும் சூரிய கிரகணத்திற்கு உணவாக கணிக்கப்பட்டுள்ளது. இதையேத்தான் பிண்டத்தில் ஏற்படும் மகப்பேறு என்ற பெண்மையல்லாத தாய்மைக்குத்தான் புரியும். சுவை அடிப்படையில் உடலில் உள்ள தட்பவெப்பநிலை சமம் செய்யப்படுகிறது. ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். சூரிய கிரகணம் இருள் சூழ்ந்த அமாவாசையில் நிகழும். அண்டத்தில் பிண்டத்தில் கருவறை என்பதும் கருப்பு நிறமுடைய கருவறை. வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் நிகழக்கூடியது. ஆன்மீக முத்தமிழில் அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி, அண்டத்தில் சூரிய கிரகணம் நிகழும் போது உண்ணக்கூடிய உணவுகளும், பிண்டத்தில் பெண்மை தாய்மை பெற்றவர்கள் உண்ணும் உணவும் புளிப்பு சுமை தான் இருக்கும். இதனால் உடலில் தட்பவெப்ப நிலைகள், நீர்நிலைகள் திட திரவ வாயுத்தன்மையில் சமம் செய்யப்படுகிறது. இதைத்தான் இயற்தமிழ்ல புளிக்குள் புரண்டது புனையாகாது. புளிக்கு என்றால் வனவிலங்குக்குள்ள புலி கிடையாது. இது உணவு சமைக்கும் புளி. லீலியே 3 லீ உண்டு. இந்த லீ புளி குழம்புக்கு கறி சமைப்பதற்கு பயன்படும் புளி. இந்த புளிக்கு உள்ள புளிப்பு சுவைக்குள்ளத புரண்டதுன்னா புளிக்கரைசல். அது எலுமிச்சப்பழ கரைசலாக இருக்கும், மாங்காவாக இருக்கலாம், நார்த்தேங்காவாக இருக்கும். இதுக்குள்ளே சாறு எடுத்து எந்த உணவு சமைத்தாலும் புனையாகாதுன்னா வேறுத்தன்மை அடையாது. புனைனா ஒன்றோடு 2 சேரும்போது புனை வேறுத்தன்மை உண்டும். ஆனால் புளியோடு எதை சேர்த்தாலும் அந்த புளிப்பு சுவை மட்டும்தான் நிறைக்கும். மாங்காவில் உப்பு காரம் போட்டாலும் புளிப்பு இருக்கும்.
புளியோதரையில் உப்பு காரம் மிளகாய் போட்டாலும் புளிப்பு இருக்கும். எலுமிச்சம்பழத்தில் புளிப்பு காரம் உப்பு எல்லாம் போட்டாலும் புளிப்பு தான் இருக்கும். பானக்கரத்தில் கருப்பட்டி எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டாலும் புளிப்பு சுவையில் தான் இருக்கும். மோரில் உப்பு மிளகாய் எல்லாம் போட்டாலும் புளிப்பு சுவை தான் இருக்கும். ஆக புளிக்குள் சமையலுக்குள்ளே புளி, இது வனவிலங்கு புளி கிடையாது. தாவரத்தில் விளையக்கூடிய புளி என்ற சமைக்கும் உணவு பதார்த்த காய் புளியங்காய், இது விலங்கு குறிப்பிடக்கூடாது. அந்த புளி சுவைக்குள் புரண்டது, புளிக்குள் புரண்டது, புனையாகாது என்றால் வேறு தன்மை அடையாது. புளியில் எதை சேர்த்தாலும் புளிப்பு அதிகமாக தான் இருக்கும். இதைத்தான் இயற்தமிழில் புளிக்குள் புரண்டது புனையாகாது. இதில் கூட ஆங்கிலர்கள் கிழக்கிந்திய கம்பெனிகள் வணிகத்திற்காக பொருள் ஈட்டுவதற்காக புளிப்பு சுவையை சேர்த்தால் அண்டத்தில் ஏற்படும் மாற்றமும் மகப்பேருக்கு ஏற்படும் மாற்றமும் சமச்சீர் செய்யப்படும். தன்னுடைய பொருள்கள் வணிகம் பண்ண முடியாது என்ற அடிப்படையில் கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்தடிப்படையில் குளறுபடி செஞ்சு அவர்கள் பொருள்களை நம்மளை ஈட்டி வாங்க சொல்லி வணிகம் செய்து வருகிறார்கள். இதில் ஏற்பட்டது தான் புளிக்குள் புரண்டது புனையாகாது என்பது. கறி சமைக்கும் புளிப்பு சுவையுடையதால் எதை சேர்த்தாலும் புனைனா வேறு தன்மை மாறாது, புளிப்புத்தான் வரும். இதை சமம் செய்யும். இது அண்டத்தில் நிகழும் சூரிய கிரகணம், பிண்டத்தில் நிகழும் மகப்பேறு, மாங்காய் திங்கிறது, புளியங்காய் திங்கிறது, நெல்லிக்காய் திங்கிறது, இளநீ நொங்கு பதனி என்ற புளிப்பு சுவை சாப்பிட்றது. இதை சாப்பிட்டா அவங்களுக்கு வணிகம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்று சொல்வார்கள். புலி காட்டில் வசிக்கக்கூடியது, பூனை வீட்டில் வசிக்கக்கூடியது. ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒன்றோடு ஒன்று நெருங்கிய சம்பந்தம் இருந்தால் தான் வரும். காரணம், இல்லு என்ற மொழியை குளறுபடி செய்து பேச்சு சுதந்திரம் தான் இன்னும் கிழக்கிந்திய கம்பெனி கொடுத்துருக்காங்களோ ஒழிய எழுத்து சுதந்திரத்தில் இந்த சுவையை சாப்பிட்டா இந்த நோய் சரியாகும் என்பது ஆன்மீகத்திலும் முத்தமிழிலும் எழுதி வச்சதை குளறுபடி செய்து வணிகம் செய்கிறார்கள். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்று உருவாக்கி இயற்கையாக உள்ள தமிழில் புலிக்குள் புரண்டது புனை ஆகாது. இதுதான் மொழி, பழைய மொழி. அதனால தான் பழமொழி. மகப்பேருக்கும் சூரிய கிரகணத்துக்கும் ஏற்படக்கூடியது. சூரிய கிரகணம் வெப்பத்தால் ஏற்படுவது. இதனால் சித்திரை மாதம் கூட நம்ம அதிகமாக புளிப்பு சுவையுடைய பானங்களை தான் குடிக்கும். அதே மாதிரி மகப்பேறு அடையும் போதும் புளிப்பு சுவையுள்ள காய்கனிகளை தான் சாப்பிட்றாங்க தாய்மை அடைந்தவர்கள். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களும் மொழியில் அடிப்படை இல்லாதவங்களுக்கும் மொழி அடிப்படையில் சிந்தித்து பார்த்தாலும் புரியும். புலிக்கு பிறந்தது, ஆனால் தமிழை வனவிலங்குகளை ஈன்றதுன்னு தான் சொல்லுவாங்க, மனிதனை தான் பிறந்தது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இங்கே புலிக்கு பிறந்தது என்று குறிப்பிடுறாங்க. அப்போ தமிழ் அடிப்படையிலும் வராது. அப்படி சொல்லியிருந்தா புலிக்கு ஈன்றதுன்னு தான் சொல்லியிருக்கணும் தமிழை. ஏன்னா வனவிலங்குகளை கண்ணு போட்டுட்டா கண் ஈனிட்டான்னு தான் தமிழை அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரை சொல்லிகிட்டு இருக்காங்க. மாடு பிள்ளை பெற்றுட்டா, பசு பிள்ளை பெற்றுட்டா, புலி பிள்ளை பெற்றுட்டான்னு யாரும் கேட்க மாட்டாங்க தமிழை. யாராருக்கு எப்படி எப்படி பேசணும்னு வரையறுக்கப்பட்டிருக்கிறது தமிழில், ஆன்மீக முத்தமிழில். அந்த அடிப்படையில் மொழி அடிப்படையில் பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. புலிக்கு பிறந்ததுன்னு தான் குறிப்பிட்றாங்க. ஆனால் புலிக்கு பிறந்ததுன்னு சொல்ல மாட்டான், புலிக்கு ஈன்றதுன்னு தான் சொல்லணும். அப்போ இங்கேயும் மொழி அடிப்படையில் குழப்படி. புலிக்கு அடுத்தாத புலி ஈன்றதுன்னு தான் சொல்லணும். ஆனால் புலிக்கு பிறந்ததுன்னு எந்த தமிழனும் சொல்ல மாட்டான். காரணம், பிற மொழியில் உள்ளவன் தமிழ் மொழியில் பொருளீட்டணுங்கிறதுக்காக குளறுபடி செய்த அடிப்படை. உண்மையிலேயே தமிழ் மொழி அடிப்படையில் புலிக்குள் கறிக்கு உடைய புலி, புரண்டது கலப்பணம், புனைனா வேறு தன்மை ஆகாது. இதைத்தான் புலிக்குள் புரண்டது புனை ஆகாது. மாறாக புலிக்கு பிறந்ததுன்னா தவறான அடிப்படையில் உள்ள இலக்கண குறியீடு. புலிக்கு ஈன்றதுன்னு சொல்லியிருந்தால் ஏற்றுக்கலாம். ஆனால் மறுபடியும் இங்கே புலிக்கு பிறந்தது. புலி என்பது வனவளங்களை பிறந்ததுன்னு சொல்ல மாட்டோம், புலி ஈன்றிருக்கு என்று தான் தமிழர்கள் சொல்வார்கள். மொழி அடிப்படையில்
இன்னும் பொருளீட்டுறது தான். பேச்சு சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்களோ ஒழிய பொருளீட்டுறதில் மொழி அடிப்படையில் குழப்படி. காரணம், வேற்று மொழியில் இருந்து வந்தவர்கள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அடுத்த இயத்தமிழில் இதழ் பூநயம் பால் குடிக்குமா என்று தான் தமிழர்கள் சொல்லியிருக்காங்க. இதழ் பூநயம் பால் குடிக்குமா. இதழ் என்றால் தமிழில் தாவரம் என்ற தொடர்புடையது. அது துளிராக இருக்கலாம், தளிராக இருக்கலாம், இலையாக இருக்கலாம், சருகாக இருக்கலாம். இதைத்தான் இதழ் என்பார்கள். பூ என்றால் அது தாவரத்தை சார்புடைய பூக்கள். ஒரு தாவரத்துக்கு அடுத்தாக்கில் பூ தான் பிடிக்கும். அந்த பூ பால் என்பது திரவத்தன்மையுள்ள வெண்மையுள்ள பாலில் பால் குடிக்குமாம்னா அந்த பால் பிடிக்கத்தான் பூ பிஞ்சாக மாறும். மறுபடியும் பால் குடிக்கத்தான் பிஞ்சு காயாகும். அப்போது இதழ் பூநயம் பால் குடிக்குமா. தாவரம் என்ற இதழ் பூ விட்டதுக்கப்புறம் பால் என்பதை குடித்து பூ பிஞ்சாகவும் பிஞ்சு காயாகவும் காய் கனியாகவும் மாறும். இது வேளாண்மை சார்ந்த பழமொழி. காரணம், இது பூவே பிடிக்கலை, இது வருமோ வராதோ என்று வேளாண்மை சார்ந்தவர்கள் மனச்சஞ்சலம் படப்போது ஏற்படக்கூடிய பழமொழியாக அன்றே ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. இதழ் பூநயம் பால் குடிக்குமா. காரணம், முதல்ல துளிர், அடுத்தது தளிர் வரும், அதுக்கப்புறம் தான் இலை வரும். இந்த 3 வந்ததுக்கப்புறம் தான் பூ வரும். பூ வந்ததுக்கப்புறம் தான் பாலை குடிக்கும். பூவில் இருந்து தான் இந்த மாம்பூ அடுத்தது பால் பிடிக்கும். மாங்காவை பிச்சு காம்பை பார்த்திங்கன்னா ஒரு வித திரவம் வரும். இந்த பால் குடிக்கத்தான் துளிர், தளிர், இலை, பூ, பிஞ்சி, காய், கனி என்ற பருவங்கள் மாறும். இதைத்தான் இதழ் பூநயம் பால் குடிக்குமாம் என்று இயற்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. காரணம், பிற மொழியில் கற்றவருக்கு இதழ் என்றால் தெரியாது. இதழ் என்றால் பிண்டத்தில் உள்ள உதடுகளை குடிப்பார்கள். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய இதழ் என்பது தாவரத்தை குடிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சொல் முன்ன பின்ன எந்த மொழி வருதோ, வசனம் வருதோ, வார்த்தைகள் வருதோ, சொற்கள் வருதோ அதற்கேற்றபடி பொருள் எடுத்தால் தான் புரியும். இது ஆண்பாலுக்கும் பிடிக்கணும், பெண்பாலுக்கும் பிடிக்கணும், அர்த்தநாதீசருக்கும் பிடிக்கணும், இறந்த காலத்துக்கும் பொருக்கணும், நிகழ்காலத்துக்கு எதிர்காலத்துக்கும் பொருந்தணும். இந்த அடிப்படையில் எல்லா காலத்திலையும் தாவரத்தில் இதழ், துளிர், தளிர், இலை, பூ, அடுத்தது தாவரம். அந்த நயம் என்பது பிஞ்சி, காய், கனி. இதைத்தான் நயம் என்பது பக்குவ நிலை அடைகிறது. நயமாக பேசினார்கள் என்றால் பக்குவமாக பேசினார்கள், தன்மையாக பேசினார்கள். இந்த நயம்தான் இதழ் பூநயம் பால் குடிக்குமா. இதழ் பூநயத்தை இந்த பூனையுமான்னு மாற்றிட்டாங்க. காரணம், பூனையோட உணவே பால் தான். இது பகுத்தறிவிலும் ஒத்துக்கிடாது, தமிழ் மொழியிலும் பொருந்தாது. எல்லா வனவிலங்குகளுக்கும் பாலூட்டி வகை தான் சேர்ந்தது. அந்த அடிப்படையில் பால் பூனையோட உணவு. அப்போ பூனை பால் குடிக்கத்தானே செய்யும். அப்போ பால் குடிக்குமா அப்படின்னா இது பொருளீட்டுவதற்காக பிற மொழி கற்றவர்கள் தமிழ் மொழியில் குளறுபடி செய்து ஏற்படுத்தப்பட்டது. இதழ் பூநயம் பால் குடிக்குமா என்ற தாவர வேளாண்மை சார்ந்த சொல்லை பால் வியாபாரம் பண்ணுவோம் இயற்கையான கறவை பால்களை புறம் தள்ளவும் தங்களது மாவு கிழங்குத்தன்மையில் உருவாக்கப்பட்ட அரைப்புத்தன்மையில் எடுக்கப்பட்ட பாலினை கொண்டு பொருள் ஈட்டவும் தமிழ் மொழியில் குளறுபடியில் ஏற்பட்டது. இந்த பூனையும் பால் குடிக்குமா. பூனை என்றாலே பாலை தான் குடிக்கும். நம்ம தமிழ் பாடத்தில் கூட முதல் வகுப்பில் கூட பூனை பால் குடிக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய எந்த பூனையும் பால் குடிக்காதுன்னு சொல்லியே நமக்கு கற்பிக்கலை. எழுத்தடிப்படையில் பார்த்தாலும், பகுத்தறிவுப்படியில் பார்த்தாலும், ஆன்மீகத்தில் பார்த்தாலும், முத்தமிழ் அடிப்படையில் பார்த்தாலும் பொருந்தாததை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் கைவினை கரவேல் என்ற ஔவையார் ஆத்திச்சூடிப்படி உனக்கு தெரியாதுங்கிறதுக்காக தெரிஞ்ச விஷயத்தை மறைக்காத
அப்படி அடுத்தவங்களே சொன்னாலும் நீ என்ன படிச்சியோ அதுக்கு ஒத்து போலேன்னா நீ யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத. அதாவது இயற்கைக்கு மாறாக உள்ள எந்த சொல்லும் உன்னை அடிமைப்படுத்துவதற்காக உள்ள சொல். அதனை கண்டு நீ பலகீனமடையாத. இயற்கைக்கு மாறாக உள்ளது என்று எதிரணியரிடமே வாதாடு, விவாதம் செய் என்பதற்காகத்தான் கைவினை கரவேல். உனக்கு தெரியாது என்பதற்காக தெரிஞ்ச விஷயங்களை மறக்காதே. இயற்கைக்கு பொருந்தாத விஷயங்களை நம்பாதே என்பதே ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை முறை. இதில் தமிழ்லேயும் நம்பிக்கை வேணும், ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும். ரெண்டுலேயும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ் கணக்குப்படி தமிழ் வருடம் 60 ஆண்டுகளுக்கு சுழற்சி முறையில் மழை நீர், ஆழிப்பேரலை, சுவாசக் கோளாறுகள் மீண்டும் மீண்டும் சுழற்சி முறையில் நிகழும். தமிழ் வருடம் சுக்ல வருடம் 1929, 1930 ஆங்கில வருடம். அதே அடிப்படையில் 60 ஆண்டுகள் கழித்து 1980 தமிழ் வருடம் சுக்லம், 1990 இந்த அடிப்படையில் மழை நீர் அதிகமாக வளர்ந்த 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்ந்த நிகழ்வு. தமிழ் வருடம் சுக்லம், ஆங்கில வருடம் 1929. அதிலிருந்து 60 வருஷம் அடுத்த நிகழ்வு 1989 மழை நீர் அதிகமாக வந்தது. ரெண்டாவதாக தாரண வருடம் தமிழ், ஆங்கில வருடம் 1944. அதே 60 ஆண்டுகள் கழிந்து 2004, 2005 ஆழி பேரலை மார்கழி மாதம். சுக்ல வருடம் 60 ஆண்டுகள் மீண்டும் சுக்ல வருடம் வரும்போது மழை அதிகமாக உள்ளது. தாரண வருடம் 1944, 60 தமிழ், ஆங்கில வருடம் 2004 ஆழிப்பேரலை. மூணாவது விகாரி தமிழ் வருடம் 1959, 1960. இதே இது ஆங்கில வருடம் 60 ஆண்டுகள் கழிந்து, ஆனால் தமிழுக்கு அதே விகாரி, மீண்டும் அதே விகாரி வந்துடும். இந்த அடிப்படையில் 2019 முதல் 2020 6 மாத காலங்கள் சூரிய கிரகணம் என்ற சுவாசம் சார்ந்த வாந்தி, பேதி, சுவாசக் கோளாறுகள். தமிழ் வருடம் ஆனந்த, இது 1974 to 1975 ஆங்கில வருடம். இது காட்டுத்தன்மை அதிகமாக உள்ளது. இதே இது அடுத்த தாண்டவம் ஆனந்தம் என்ற தமிழ் வருடம் 2034 முதல் 2035 வரை காட்டுத்தன்மை வீரியம் கூட உள்ளது. இது சுக்லம் என்பது மழைக்காலம் 60 ஆண்டுகளுக்குரிய அதிகமாக வருவது. தாரணம் என்பது ஆழிப்பேரலை 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது. விகாரி என்ற தமிழ் வருடம் சுவாசம் சார்ந்த அடிப்படையில் நிகழ்வது. ஆனந்த தமிழ் வருடம் என்பது காற்று அடிப்படையில் மிகுதியாக உள்ளது என்பது ஆன்மீக முத்தமிழ் வைத்திய வரையறுக்கப்பட்ட ஆன்மீக முத்தமிழ் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, பிற மொழி கற்றவர்களுக்கு இது புலப்படாது. இந்த அடிப்படையில் ஆலயங்களில் எந்தெந்த ஆண்டு தமிழ் வருடப்படி உணவுகள் மாற்றப்படுமோ, நீர்நிலை மாறப்படும், பூஜைகள் மாற்றப்படும், வலம் வருவது மாற்றப்படும். இந்த அடிப்படையில்தான் உணவே மருந்து, நடைப்பயிற்சியே வைத்தியம் என்ற ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை வைத்திய முறை. அளவீடுகள் ஏற்றம், இறக்கம், மிதமும் என்ற அடிப்படையில் பூஜை புனஸ்காரங்கள் படி ஆன்மீகத்திலும் தமிழ் அடிப்படையிலும் அண்டம் சார்ந்த பிண்டம், பிணிகள் சமம் செய்யப்படுகிறது. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. இதனையே அண்டம் சார்ந்த பிண்டம், பிண்டம் சார்ந்த அண்டம், வேற்றுமை ஒற்றுமையை நாடகத்தமிழில் கண்ணுக்கு கண்ணாக என்ற நாடகத்தமிழில் நகைச்சுவையாக அளவீடுகள், கணக்கீடுகள் அடிப்படையில் வாகனத்தை வைத்து பிண்டங்களை கணக்கிடுவார்கள். எப்படி என்றால்,
நகைச்சுவை நடிகர் வடிவேலும் நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்துவும் ஒரே நிர்வாகத்தை சார்ந்த டிவிஎஸ் 50 என்ற வாகனத்தை வாங்கியிருப்பாங்க. அப்போது வடிவேலு என்பவருக்கு 1 லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் தருதுன்னு சிங்கமுத்துட்ட சொல்லுவார். அதே வாகனம் தான் நானும் வாங்கியிருக்கேன் என்ன சிங்கமுத்து சொல்லி, எனக்கு 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் தானே வருது. அப்போது உனக்கும் அந்த கம்பெனிக்காரனுக்கு என்ன லிங்க்கு, இதை சொல்லு அப்படின்னு கேட்பார். காரணம், அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு அடிப்படையில் வடிவேலுங்கிற நடிகருக்கு ஓட்டக்கூடிய டிவிஎஸ்ஸு, சிங்கமுத்து ஓட்டக்கூடிய டிவிஎஸ் 50 என்ற இருசக்கர வாகனம் உலோக அலோக திரவ தன்மையில் ஒன்று என்றாலும் வடிவேலு என்ற நகைச்சுவை நடிகர் பயணிக்கும் பயணம், சாலை வேகம் மாறுபடும். சிங்கமுத்து பயணிக்கும் பயணம், சாலை, எரிபொருள் மாறுபடும். இந்த அடிப்படையில் தட்பவெப்ப நிலை அடிப்படையில் வடிவேலு என்ற நகைச்சுவை நடிகருக்கு டிவிஎஸ் 50 என்ற வாகனம், இருசக்கர வாகனம் 1 லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் கொடுக்கும். ஆனால் சிங்கமுத்து இருக்கிற தட்பவெப்ப நிலைக்கு அவருக்கு 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். இது மேலோட்டமாக பார்த்தா புரியாது. அந்தந்த தொழிலில் முழுமையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் புரியும். இதைத்தான் ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் நம்பிக்கை வேணும். 2லையும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு புரியாது. இந்த அடிப்படையில் தான் அண்டத்தில் நிகழும் சூரிய கிரகணம் மகப்பேறு சார்ந்த பிண்டத்தில், அண்டத்தில் நிகழும் சந்திர கிரகணம் பருவங்கள் மாற்றம், புய்ப்பிடிதல், புஷ்பமடைதல் என்ற அடிப்படையில் சந்திர கிரகணம் அண்டத்தில் பிண்டத்தில் பருவமடைதல் என்பது. இது தட்பவெப்ப காரணிகள் அடிப்படையில், உஷ்ணத்தின் அடிப்படையிலும், குளிர்ச்சி அடிப்படையிலும், ராகு என்ற வெப்பக்காற்று அடிப்படையிலும், கேது என்ற குளிர்காற்று அடிப்படையிலும் உடலில் ஏற்பட்டும் தட்பவெப்ப காரணிகள் மாற்றங்கள். இதனை அண்டமே சரி செய்யும் பிண்டத்தினை என்பதற்காகவே பூஜை, புனஸ்கார வழிபாடுகள். ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம். அண்டத்தில் விகாரியில் ஏற்பட்ட சூரிய கிரகணம், அதாவது இரட்டை பிறவிகள் பிறப்பின்ற சூரிய கிரகணம் உத்தராயண தட்சணாயனத்தில் ஏற்பட்டது. தலை சுற்று, மயக்கம் ஏற்படும். இது சுவாசம் சார்ந்தது. இதே இது பிண்டத்திலும் பிரசவத்தின் போது மகப்பேறு பெற்ற தாய்மை, மகப்பேறுவின் போது பற்களை கடிப்பது, 2 கரங்களையும் இறுக பற்றி கொள்வது, புளிப்பு சுவையில் அண்டத்திலும் பிண்டத்திலும், காற்று என்ற புளிப்பு அண்டத்தில், புளிப்பு சுவை என்ற புளிப்பு பிண்டத்தில், பற்களை கடிப்பது, உதடுகளை கடிப்பது, மகப்பேறு போது வெப்பம் சார்ந்த குளிர்காற்று, வெப்பக்காற்று அடிப்படையில் கைகளை இறுக பற்றுவது, கால்களை இறுக பற்றுவது. இது மகப்பேறு பெற்ற தாய்மைக்கு மட்டுமே இந்த பிரசவ வலி என்ற உணர்வு தெரியும். பெண்மைக்கு அறிய வாய்ப்புகள் கிடையாது, ஆண்மைக்கு அறிய வாய்ப்புகள் கிடையாது. காரணம், பெண்மை என்பது அழுத்தம் சார்ந்து உருவாக்கப்பட்ட பிண்டம், ஆண்மை என்பது ஆழம் சார்ந்து உருவாக்கப்பட்ட பிண்டம். அண்டத்தில் சூரியன் ஆழமாக கதிர்வீச்சுக்களை எல்லா கதிர்வீடு நவக்கோள்களிலும் பிரதிபலிக்கும். சூரியனை பிறந்த வீடு என்ற ஆணும், அதே இது உள்வாங்கி சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சனிக்கிரகங்களோட சுழற்சி முறையில் அழுத்தம் அடிப்படையில் உஷ்ணங்களை உள்வாங்கி வெளிவாங்கி 60 நாழிகை, 60 நிமிடம், 60 நொடி என்ற அடிப்படையில் பங்கிட்டு சூரியனை சந்திரன் மறைப்பது, சந்திரனை பூமி மறைப்பது, பூமி சூரியன், சந்திரன், செவ்வாய் மறைப்பது, பூமி, சூரியன், சந்திரன், வியாழன் மறைப்பது, இப்படி 60 பாகை அடிப்படையை சுற்றி வரும்போது ஏற்படுவது அழுத்தம் ஏற்படுது. இதனால தான் ஆண் என்ற சூரியனை ஆழம் அதுக்கு நிரந்தரமாக நிற்க தெரியும். அதை தான் பிண்டத்தில் ஆண்களுக்கு குதிங்கால் அடிப்படையில் நடப்பவருக்கு பிரசவித்தால் ஆண் குழந்தை. அப்போ ஆழம்னா அவர்கள் நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருப்பார்கள். காரணம், திருமணத்தின் போது ஆண் இருந்த வீட்டிலே தான் வாழ்வார்கள். ஆனால் பெண் என்பவள் வேறு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வார்கள். அங்குள்ள அழுத்தத்தையும் ஏற்படுத்தி இங்குள்ள அழுத்தங்களையும் சமம் செய்து பராமரித்து பாதுகாத்து சமச்சீர் செயல்பாட்டில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதும் தாழ்வுபடுத்துவதும் பெண்மை என்ற தாய்மை அடைந்த பிறகுதான்.
இதைத்தான் ஆணை ஆழம் உள்ளவர்கள் என்றும் பெண்ணை அழுத்தம் உள்ளவர்கள் என்றும் இயற்தமிழில் கணக்கிடப்படுகிறது. ஒரு மேடான பகுதி ஏறும் பொழுது குதியுங்காலை தான் அழுத்தப்படுத்தி மேலே ஏறுவார்கள். இதைத்தான் ஆண்களுக்கும் தான் எனது என்ற பிறர் மீது குற்றம் சொல்லியே தன்னை உயர்த்தி கொள்வார்கள். ஆனால் அந்த உயர்த்தி கொள்ளும் ஆணையும் அவர்கள் செய்த தவறுகளை தான் செய்ததாக சமம் செய்து கொண்டு பாவித்து தனது சந்ததிகளும் பிறந்த வீடு புகுந்த வீடு பேரப்பிள்ளைகளை வாழ்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையில் பிறர் செய்த குற்றங்களை செய்யாமலேயே தன்மேல் ஏற்றிக்கொண்டு அமைதியாக செல்வது அடிமைத்தனமல்ல. இது வாழ்வாதாரத்தை பிறருக்காக விட்டு கொடுப்பதனால தான் ஆன்மீக முத்தமிழில் பெண்மைக்கும் பெண்மை என்ற தாய்மை அடைவோருக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ் வைத்திய முறையில் ஆலயங்களிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, இல்லறத்திலும் சரி, துறவறத்திலும் சரி, நாட்டிலும் சரி, வீட்டிலும் சரி, மனத்திலும் சரி, வேளாண்மையிலும் சரி, ஆதிவாசியாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யாமல் பாதுகாப்பு பராமரிப்பு துப்புரவு தொழில் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, கற்பதிலும் சரி, கற்பிப்பதிலும் சரி, கற்போரிடம் கற்பிப்பதை கற்பித்ததை கற்பிப்போருக்கும் அந்தந்த பருவத்துக்கேற்ற அந்தந்த தன்மைக்கேற்ற ஆண் பெண் தனது குழந்தைகளை தனது நாட்டுக்காக வீட்டுக்காக பக்குவ நிலைக்கு கொண்டு வரும் அழுத்தம் என்றால் ஒரு இடத்தில் உள்ள குறைவான அழுத்தத்தை இன்னொரு இடத்துக்கு செலுத்தி உயர்வாக்குவது, உயர்வான உள்ள இடத்தில் உள்ள அழுத்தத்தை குறைச்சி கூட்டுவது. அப்போ ரெண்டு பக்கமும் சமம் என்ற அடிப்படையில் வருவதுதான் பெண்மைக்குரிய அழுத்தம். இதைத்தான் பெண்மையை அழுத்தக்காரின்பாங்க. ஆனால் ஆண் நின்ற இடத்துல தான் எனது என்ற அடிப்படையில் செயல்படுவதனால முக்கியத்துவம் ஆணை விட பெண்ணுக்குத்தான் கொடுக்கிறார்கள். மலை ஏறும்போது குதிங்கால் படும், இது ஆழம். ஆனால் இறங்கும்போது விரைவாக இறங்க முடியாது. எந்தெந்த அடிப்படை அழுத்தத்து மூலிமா 5 விரல் மூலமாக தான் அழுத்தம் கொடுத்து தான் கீழே இறங்குவாங்க. அப்போ 5 விரலை அழுத்தி பிரசவிக்கும் தாய்மை உள்ளவர்கள் கரு சுமக்கும்போது குதியங்காலை அழுத்தம் கொடுத்து நடந்தால் ஆண் பிள்ளை. அதே இது மாறாக 5 விரல்களை அழுத்தம் கொடுத்து நடந்தால் பெண் குழந்தை. இது நடை அடிப்படையில் கணக்கிடப்படுது. காரணம் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில், வேற்றுமையில் ஒற்றுமை. இதனால தான் ஆணை ஆழம் நெஞ்சம் உள்ளவர்கள் என்றும் பெண்ணை அழுத்தம் உள்ளவர்கள் என்றும், அதாவது அனைவரையும் சமமாக பாவித்து சமச்சீர் செய்யும் மன கசப்பு தன்மை பலரது ஒற்றுமைக்காக செய்யப்படுவதால் பெண்மையை உயர்த்துகிறார்கள். ஆன்மீக முத்தமிழ் மூதாதையர்கள், ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். அறநெறிப்படி இல்லறவாசிகள் நடத்துவோர் நடைமுறையில் நிகழ்வதை உதாரணமாக கணிக்கப்படலாம். அதாவது எங்கோ இருந்து வந்த பெண்மை கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் கட்டுப்பட்டு கணவனையும் காப்பாற்ற குழந்தைகளையும் காப்பாற்ற சண்டை சச்சரவுகள் வரும்போது தாய்மை என்ற தாய்மை கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் தகராறு வாக்குவாதம் வரும்போது தாய்மை தான் சமப்படுத்தும். எப்படி என்றால், எங்கள் அப்பா அம்மா உங்களை நம்பி தானே கைப்பிடிச்சு கொடுத்தாங்க, நம்ம பார்த்து பிறந்தவன் தானே அந்த பையன், அவன்கிட்ட போய் சண்டை போடுறீங்களேன்னு கணவனை சமாதானப்படுத்துவா மகன் இல்லாத நேரத்தில். அதே கணவன் இல்லாத நேரத்தில் மகனிடம் உங்கள் அப்பனுக்கு வயசாகி போச்சு, அவருக்கு அப்புறம் நீ தானே என்னை காப்பாற்றணும்னு, அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அவமனத்தையும் ஆழம் கொடுக்காமல் அழுத்தம் கொடுத்து இருவருடைய மனநிலையும் சமச்சீர் செய்வது தாய்மை என்ற இல்லறவாசி தான். அதனால தான் இல்லறம் முடித்து துறவறம் சேவைக்கு வாங்க என்று தான் ஆன்மீக முத்தமிழர்கள் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய முழுமையாக சேவைக்கோ நாட்டு நலனுக்கோ வரக்கூடாது. காரணம், இல்லறத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும்
நாட்டில் சமுதாயம் என்ற அடிப்படையில் நிகழும். அதை சமம் செய்ய அனுபவ பாடம், கல்வி பாடம், பல்கலை பாடம், ஆரம்ப கல்வி பாடம், மேலை நாட்டு பாடம் இதற்கு உதவாது. அந்தந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற அந்தந்த இல்லற குடும்பங்கள் அறநெறிப்படி வன்முறை கலவாமல் செயல்பட அழுத்தம் தேவை என்பதை பெண்மைக்கு முக்கியம் கொடுத்து, கணவனிடம் உன்னை நம்பி வந்தேன் என்றும் பிள்ளைகளிடம் நீதான் காப்பாற்றணும் என்று 2 பேர் மனத்திலும் உள்ள மனக்கசப்பை அகற்றி குற்றங்களை பூரா தன் மேலே அழுத்தம் கொடுத்து சமம் செய்வதுதான் பெண்மை என்ற தாய்மை. இதனால் தான் ஆன்மீக முத்தமிழில் பெண்மைக்கு விட தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். மேலும் சிலருக்கு சில ஐயப்பாடுகள் ஏற்படலாம். மார்கழி மாதம் ஏற்பட்ட சூரிய கிரகணம் ஆங்கில வருடம் 2019, தமிழ் வருடம் விகாரி. இதுதானே முதல்ல வந்தது. அப்போ இதுதானே முதல் குழந்தை. 6 மாதம் கழித்து உத்தராயண முடிவில் மார்கழி கடுத்தாக தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி 6 மாதம் கழித்து வந்த 2வது சூரிய கிரகணம் அதுதானே 2வது குழந்தை என்ற ஐயப்பாடு வரலாம். இதை இப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதல் குழந்தையும் கருவறைக்குள் ஒரு வழிப்பாதை, அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி. உத்தராயணம் தையில் தொடங்கி ஆணியில் முடியும். இது சூரியன் முகப்புக்குள் வரக்கூடிய சூரிய சந்திர பூமி சுழற்சி. இது முதல் குழந்தை பிறக்கக்கூடியது. இது 3 மணி 3 நிமிஷத்துலேயே பிறந்துடும். ஆனால் இது 2வதாக தான் குழந்தை வரும். ஆனால் முதல்ல மார்கழியில் நடந்தது தட்சநாயன முடிவு. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 6வது மாதம். இதுதான் முதல் குழந்தை வெளியில் வர்றது. எப்படின்னு சில உதாரணத்தோடு பார்ப்போம். அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி. மார்கழியில் வெளியேறிய 2வது குழந்தை வெண்டைக்காய்னு வச்சுக்கலாம். இது தட்சநாயனத்தில் நடந்த 2019 ஆங்கில ஆண்டு. 6 மாதம் கழித்து உத்தராயணத்தில் ஆணியில் நடந்த 2020 ஆன சூரிய கிரகணம். இது 10 மணி 1:03 நடந்தது. ஆனால் 3 மணி நேரம் 3 நிமிஷத்துக்கே நடந்துட்டு. 2 நிமிஷத்துக்கு முன்னால் மார்கழியில் 5 நிமிஷம், இங்கே 3 நிமிஷம். அப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னால் வந்துட்டு. அந்த மார்கழியில் உள்ளது வெண்டைக்கான்னு வச்சுக்கிட்டா அது முதல்ல. 2வது ஆணியில் நடந்த முதல் குழந்தை கத்திரிக்கான்னு வச்சுக்கிடுவோம். பெண்மை என்ற தாய்மை அடைந்த அடிப்படையில் தாய்மை கருவறையை ஒரு மண்பாண்டம் போல் கற்பனை செய்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு அந்த கருவறை என்ற மண்பாண்டத்தில் 2வதாக வந்த வெண்டைக்காய், 1வது வந்த கத்திரிக்காய். இந்த அடிப்படையில் ஆவணியில் வந்தது கத்திரிக்காய். இது தான் முதல்ல போடுறோம் பானைக்கு உள்ள, அதாவது கருவறைக்குள்ள முதல் குழந்தை. ஆணியில் நடந்த சூரிய கிரகணம் 10:01:03 நடந்த காலம். அப்போ 3 மணி நேரம் 3 நிமிஷம். இது தான் முதல்ல கத்திரிக்காய்ங்கிறது உள்ளே போடுறோம் பானையில். இது கருவறைக்குள்ளே போடக்கூடிய தாய்மையோட கருப்பையில் உள்ள உயிர் அணுக்கள், உயிர் சத்துக்கள், குழந்தை. 2வதா தட்சநாயனத்தில் வர மார்கழி மாதம் நடந்த 8 மணி 11 மணி 5 நிமிஷம். இது 2 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிடுது. முதல் குழந்தை குறையுது, 2வது குழந்தை அதிகமாக எடுத்துக்கிடுது. இந்த அடிப்படையில் வெண்டைக்காய்னு போடுவோம். முதல்ல பானைக்குள்ளே கத்திரிக்காய் போடுறோம், 2வதாக வெண்டைக்காய் போடுறோம். அப்போ 6 மாத காலங்கள் கழித்து முதல் குழந்தையை நம்மளால் எடுக்க முடியாது. பானை என்ற கருவறையின் கற்பனை அடிப்படையில் சிந்திக்கணும். கர்ப்பப்பைக்குள் கத்திரிக்காய் தான் முதல்ல உள்ளே இருந்துக்கு, அதை முதல்ல எடுக்க முடியாது. 2வதாக போட்ட வெண்டைக்காவை முதல்ல வெளியில் எடுத்தால் தான் முதல்ல உள்ள கத்திரிக்காய் எடுக்க முடியும். அப்போ மார்கழியில் இருந்த 2வதாக போன வெண்டைக்காய் தான் முதல்ல கர்ப்பப்பையிலிருந்து வெளியில் வரும். இது 2வது குழந்தை. வெண்டைக்காய்ங்கிறது 2019 ஆண்டு மார்கழி மாதம் விகாரி வருஷம் நடந்த சூரிய கிரகணம். இது தான் 8 மணியிலிருந்து 11 மணி 5 நிமிஷத்துக்கு நடந்த 3 மணி 5 நிமிஷம் 185 நிமிடங்கள் நடந்தது. அப்போ
முதல்ல 2வது குழந்தை தான் வரும். இதுதான் வெண்டைக்காய். மார்கழியில் நடந்த சூரிய கிரகணம். பிண்டத்திலையும் இதே மாதிரி தான். 2வதா உயிரணுக்கள் உள்ள சிசு தான் முதல்ல வெளியில் வரும். இந்த அடிப்படையில் மார்கழியில் வந்தது 2வது சிசு. முதல் சிசு உத்தராயணத்தில் ஆனி மாதம் 10 மணி, அதாவது அங்கே 8 மணிக்கு நடந்தது, இங்கே 2 மணி நேரம் கழித்து தான் ஆரம்பிக்கும் சூரிய கிரகணம். நிகழ்ந்தது சார்வரியில் 1 மணி 3 நிமிஷத்துக்கு நடந்தது. அப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாலேயே முதல் குழந்தை வந்துடுது. காரணம், முதல் குழந்தையோட வீரியத்தை விட 2வது குழந்தையின் வீரியம் சற்று அதிகம். அதனால தான் 2 நிமிஷம் குறைவான நேரத்திலே வருது சூரிய கிரகணம். பிண்டத்திலையும் அதே மாதிரி. வெண்டைக்காய்ங்கிற 2வது குழந்தைய வெளியில் வந்தால் தான் கர்ப்பப்பை என்ற ஒரு வழி பாதையில் முதல் குழந்தை கத்திரிக்காய்ங்கிறத வெளியில் எடுக்க முடியும். அப்போது மார்கழியில் வந்தது 2வது பிரசவம். ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளைகள் பிறக்கிறது. வெண்டைக்காய் என்பது 2வது குழந்தை. அதுதான் முதல்ல வரும். அதுதான் விகாரி ஆண்டு ஆங்கில வருடம் 2019 நடந்த சூரிய கிரகணம். முதல் பிறந்த குழந்தை உத்தராயணத்தில் 6 மாதம் கழித்து ஆனி மாதம் முடிவில் 10 மணியிலிருந்து 1 மணி 3 நிமிஷம். இது 3 மணி நேரம், ஆனால் 3 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்தது. காரணம், இந்த கத்திரிக்காய்ங்கிறத அழுத்தம் கொடுக்க போய் தான் 2வது உள்ள வெண்டைக்காய்ங்கிற குழந்தை வெளியில் வருது. அதனால் 2வதாக பிறக்கக்கூடியது தான் முதல் குழந்தை. முதலாக பிறக்கக்கூடியது முதல் குழந்தை. ஆனால் நம்ம என்ன கணிக்கிறோம், முதல்ல பிறந்த குழந்தை தான் மூத்தவன், 2வதாக பிறந்தது தான் இளையவங்கிறது. அப்படி கிடையாது. காரணம், கருவறைங்கிறது ஒரு வழிப்பாதை, தாய்மையின் கருவறை. இது வைத்தியத்தில் நம்பிக்கை வச்சு செஞ்சவங்களுக்கு மட்டும் புரியும், பொருள் ஈட்டுவோர்களுக்கு புரியாது. இல்லறத்தில் அறநெறிப்படி இல்லறம் நடத்துவோர்களுக்கு புரியும், வன்முறைப்படி இல்லறம் நடத்துவோர்களுக்கு புரியாது. காரணம், அறநெறிப்படி ஆன்மீக முத்தமிழ் வரையறுக்கப்பட்டது. காரணம், வன்முறை மூலம் வணிகம் பொருளீட்டுவோர் வருவோர் என்பதை கணித்தே, தனக்கு ஏற்பட்ட இன்னல் இடர்பாடுகள் வரும் என்பதை கணித்தே முன்னரே கணிக்கப்பட்ட ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். முதலால் போனது கத்திரிக்காய் என்பது முதல் குழந்தை. 2வதாக உயிரணுக்கள் போனது வெண்டைக்காய் என்பது 2வது குழந்தை. அப்போ வெளியேறும்போதும் கருப்பு பையில் ஒரு வழிப்பாதைங்கிறனால 2வது குழந்தையான வெண்டைக்காய் தான் முதல்ல வெளியில் வரும். ஆனால் முதல் குழந்தை கத்திரிக்காய் 2வதாக தான் வரும். அதுக்கு வீரியத்தன்மையில் வேகம் தந்தனால தான் வெண்டைக்காய்ங்கிற 2வது குழந்தை வெளியில் வரும். அப்படி வந்தால் தான் அந்த சுபப்பிரசவம் நடக்கும் என்பதற்காகவே நிமிஷத்தை 2 நிமிஷம் குறைச்சிக்கிடுது முதல் குழந்தையான கத்திரிக்காய். இது 2020 நடந்தது முதல் குழந்தை. 2019 நடந்தது வெண்டைக்காய்ங்கிறத 2வது குழந்தை. அதனால தான் அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி இரட்டை பிள்ளைகள் பிறக்கும் பொழுது முதலாவதாக பிறந்த குழந்தை, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், மகப்பேறு வெளியில் வரும்போது முதலாவதாக வரும் குழந்தை தான் 2வதாக உருவாக்கப்பட்ட குழந்தை, அதான் இளையவன். ஆனால் 2வதாக வரும் கத்திரிக்காய் என்ற அடிப்படையில் உள்ளது தான் முதல் குழந்தை. ஆனால் வைத்திய முறைப்படி 2வதாக பிறக்கிறவனை மூத்தவன் என்றும் முதலாக பிறக்கிறவனை இளையவன் என்றும் மாற்றி சொல்கிறாங்க. நடைமுறையில் பார்த்தா கூட 2வதாக பிறந்தவனை மூத்தவன்னு சொன்னால், ஆனால் முதலாக பிறந்தவனோட வீரியத்தோட 2வதாக பிறந்த குழந்தைக்குத்தான் வீரியம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இரட்டை குழந்தைகளில் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். முதல்ல வெளியே வந்தவனை வீரியம் கம்மியாக இருப்பாங்க, இவன் இளையவன். ஆனால் 2வதாக வந்தவன் தான் மூத்தவன், அவன் வீரியத்திலும் வளர்ச்சியிலும் அதிகமாக இருப்பான். இது நடைமுறையில் மகப்பேறு பெற்ற தாய்மை பெற்ற பெண்மைக்கு மட்டுமே புரியும். வைத்தியத்தில் விரும்பி செய்தவர்களுக்கு மட்டுமே புரியும். பொருள் ஈட்டுவோர்களுக்கும் பிற மொழியிலிருந்து பொருள் ஈட்டுவோர்களுக்கும் புலப்படாது ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். ஆக கருவறை என மண்பானைக்குள்ளே முதல்ல போட்ட கத்திரிக்காய் 2வதாக வரும்.
ஆனால் அதுதான் முதல் குழந்தை. ரெண்டாவதாக போட்ட வெண்டைக்காய் முதல்ல வரும். அப்போ ரெண்டாவதாக வந்த வெண்டைக்காய் தான் முதல்ல வந்த வெண்டைக்காய் தான் முதல் குழந்தை இல்லை, கிடையாது. முதலில் வந்த குழந்தை இரண்டாவது குழந்தை, இரண்டாவதாக வரும் குழந்தை தான் மூத்த பிள்ளை. இது இரட்டை பிறவி குழந்தை பெறும் மகப்பேறு தாய்மைக்கு தெரியும். முறையாக வைத்தியம் படித்தவர்களுக்கு தெரியும். முறையாக அளவீட்டு அடிப்படையில் கணக்கிடப்பட்ட ஆன்மீக முத்தமிழ் வைத்திய மொழியில் ஆளுமை வைத்தியம், ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். மேலும் இரண்டாவதாக கருவறையில், அதாவது பானையில் போட்ட வெண்டைக்காய் வெப்பநிலை இருக்காது அது எடுக்கும்போது. ஆனால் முதலாவதாக போட்ட கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெளியில் வந்ததுக்கப்புறம் வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போது முதல் குழந்தைக்குத்தான் வீரியம் அதிகம், அதனால் அது ரெண்டாவதாக வரும். இரண்டாவது குழந்தைக்கு வீரியம் கம்மி, அதனால் முதலாவதாக வரும். ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். இந்த அடிப்படையில் விகாரி மாதம் மார்கழி 8 மணிக்கு 11 மணி வரை 3 மணி 5 நிமிஷம் 185 நிமிடம். அதே இது சார்வரியில் 2020 10 மணி முதல் 1 மணி 3 நிமிஷம் வரை. இதன் சூரிய கிரகணம் நடத்துகிற நிகழ்வு 3 மணி நேரம் 3 நிமிஷம். அப்போ 2 நிமிஷம் குறைஞ்சிருது. இதுதான் முதல் குழந்தை, 183 நிமிஷம். இது தான் கத்திரிக்காய் என்பது முதல் குழந்தை, வெண்டைக்காய் என்பது ரெண்டாவது குழந்தை. ரெண்டாவது குழந்தை தான் முதல்ல வரும், கத்திரிக்காய் ரெண்டாவதாக வரும். ஆனால் பானைக்கு உள் போகும்போது கத்திரிக்காய் முதலையே போயிடும், அது முதல் குழந்தை. ரெண்டாவதாக தான் வெண்டைக்காய் வரும். இந்த அடிப்படையில் தான் ஆன்மீக முத்தமிழ் வைத்தியத்தில் கணக்கிடப்பட்டுள்ளது. இதுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு புரியாது. மேலும் புரிகிற மாதிரி சொன்னால் இயற்தமிழில் கடை தேங்காவை எடுத்து வழி பிள்ளையாக்கு உடைத்தத கதை என்பார்கள். கடை என்றால் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தது. பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்தவள் பெண். அந்த பெண்ணை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்று 7 பருவம் உண்டு. அந்த அடிப்படையில் என்ற அடிப்படையில் தான் தெரிவை என்ற அடிப்படையில் தான் புகுந்த வீட்டுக்கு வரான். அப்போ கடை அப்படின்னா கடத்தே அப்படின்னா கடை என்றால் வேறு இடத்துல இருந்து, என்றால் பருவமடைந்த தாய்மைக்குரியவள், பக்குவத்துக்கு வந்தவள். கடை என்றால் கடவுச்சீட்டு, என்றால் தெரிவை என்ற பெண்ணின் பருவத்தில் ஒன்று. மணக்கோலத்திற்கு பக்குவம் பெற்றவள் என்ற தெரிவை. என்றால் கணவன். அப்போ கடை என்றால் கடந்து, என்றால் பக்குவமடைந்த பெண். என்றால் கணவன், கடமைப்பட்டவன், அறநெறிப்படி சமுதாயத்து அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். என்றால் வந்து, வரவழைத்து, வரவேற்ற முறையில், வந்தன முறையில். எடுத்து என்றால் அழைத்துச் செல்லுதல், அரவணைத்தல், ஆட்கொள்ளுதல், ஆமோதித்தல். வழி என்றால் காற்று என்று ஒரு பொருள், வளிமண்டலம். இங்கே வழி என்றால் தெரு என்ற வழித்தடம் கிடையாது. இந்த வந்து காற்றுக்கு வரக்கூடிய அப்போ கடை தேங்காவை எடுத்து, கடை என்றால் வேறு இடத்தில் இருந்து, என்றால் பெண்மை, என்றால் கணவன், வந்தவள். எங்கேயோ இருந்து வந்த பக்குவமடைந்த பெண்ணை அறநெறிப்படி அரவணைத்து கணவனுடன் இணைத்து வளிமண்டலம் அடிப்படையில் காற்றுத்தன்மையில் தாம்பத்தியம். புல்ல அப்படின்னா குழந்தை, சிசு, சந்ததி, வாரிசு. வழிப்புள்ளை ஆக்கு என்றால் உருவாக்குதல், உருவம் பெறுதல், உருவம் வடித்தல், உருவம் வளர்ச்சி, உருவம் பயன்பாட்டு திறன். மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். உடைச்சின்னு சொல்லக்கூடாது, உடைத்தால். சொந்தம் என்ற அடிப்படையில் வழங்கும் முறை. முறைப்படி எங்கோ இருந்த பெண் கணவன் என்ற அடிப்படையில் அறநெறிப்படியில் சேர்ந்து வாழ்ந்து இல்லற வாழ்க்கையில் வாய்வுத்தன்மையில், அதைத்தான் வழிப்புள்ள அப்படின்னா காற்று மண்டல அடிப்படையில் தாம்பத்தியம் சேர்ந்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தாம்பத்தியம், வன்முறையில் அல்ல.
உடைத்தாக்கினா குழந்தைய உருவாக்கு. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து கணவனுக்கு மனைவிக்கும் ஏற்படும் தாம்பத்திய அறநெறி இல்லற வாழ்க்கையில் சிசுக்களை சொந்தம் என்ற அடிப்படையில் வழங்கும் முறை. இதைத்தான் கடர் தேங்காவை எடுத்து வழிப்புள்ளையாக்கு உடைத்த கதை. கடைன்னு எடுக்கக்கூடாது பொருள். கடை, அடுத்த சொல்லு தே, அடுத்தது கா, அடுத்தது வா, அடுத்தது எடுத்து, அடுத்தது வழி, அடுத்தது புள்ள, அடுத்தது ஆக்கு, அடுத்தது உட. இப்படி எழுத்தை பிரித்து பார்த்து தான் பொருள் சேர்க்கணும். கடை என்றால் கடவுச்சீற்று வேறு இடத்திலிருந்து வந்தவள். தே என்றால் தெரிவை என்ற பெண். 7 பெண்மை பருவத்தில் தெரிவை என்பது மணக்கோலத்திற்கு பக்குவம் பெற்ற பெண். அடுத்த எழுத்து கா. கா என்றால் கடமை உடையவன், உறவுக்காரன், கணவன், மாமன் மகன், மாமன் மகள், அத்தை மகன், அத்தை மகள். அடுத்தது வா. வா என்றால் வந்து, வரவழைத்து, வரவேற்பு முறையில். எடுத்து என்றால் அழைத்து வருதல், அரவணைத்தல், ஆட்கொள்ளுதல், ஆமோதித்தல். வழி என்றால் ராகு கேது என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று முறையில் அறநெறிப்படி தாம்பத்தியம். இதன் மூலம் புள்ள சிசு, குழந்தை, சந்ததி, வாரிசு. ஆக்கு உருவாக்குதல், உருவம் பெறுதல். உடைத்தா சொந்தம் என்ற விலையில் வழங்குதல். இதைத்தான் கட தேங்காவ எடுத்து வழி புள்ள ஆக்கு உடையது. சேர்த்து வாசிக்கும்போது தான் கடத்தேங்காவை எடுத்து வழிப்புள்ளையாக்கு உடைத்த கதை. இது சூரிய கிரகணம் என்ற அண்டத்திலும் மகப்பேறு என்ற பிண்டத்தில் நிகழ்வதற்காக ஆன்மீக முத்தமிழில் கணிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்ட இயற்தமிழ். இதே பெண்மையை உயர்த்தி சொல்லக்கூடிய அடுத்த பழமொழிதான் காத்து இருந்த பெண் சாதியை நேத்தி வைத்தவன் கூப்பிட்டு போனான். இதை சேர்த்து வாக்கும்போது காத்திருத்தவன் பஞ்சாதியை நேற்று வந்தவன் கூட்டிகிட்டு போனான்னு தான் வாசிப்பாங்க. அது அப்படி வாசிக்கக்கூடாது. அப்படி வாசித்தாலும் பிரித்து பொருள் எடுத்தால் தான் பொருள் வரும். இது பெண்மை பருவமடைஞ்சதையும் திருமணமாகக்கூடியும் சொல்லக்கூடியது. மேலே சொன்னது கல்யாணமாகி சூரிய கிரகணம் என்ற அடிப்படையில் நிகழ்ந்த மகப்பேறு. இது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் சூரியன் சந்திரன் கதிர்வீச்சு பட்டு பூமியில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம். இது பூ பெய்தல், பருவமடைதல் என்ற அடிப்படையில் மங்கை, மடந்தை, பேதை, பெதுமை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்ற 7 பக்குவத்தில் ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டார் என்ற அடிப்படையில் சொல்லக்கூடியதான் காத்திருந்த பெண்ஜாதியை நேத்து வைத்தவன் கூப்பிட்டு போனான். எப்படி என்றால், காத்து என்றால் ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று. இருந்த என்றால் பருவம் சார்ந்த பெண்ணை பூமி என்றும் பூமாதேவி என்றும் பூமகள் என்றும் குழந்தையாக இருந்தவள் பருவம் அடைந்து விட்டாள் என்பதை குறிப்பதுதான். காத்து இருந்த பெண். பெண் என்றால் பெண் சாதியை என்றுதான் குறிப்பிடுவார்கள். பெண் என்றால் பாலினம், சாதி என்றால் ரகம், ஆண்பால், பெண்பால், அர்த்தநாதீஸ்வரர் 3 இனம் இருக்கும். இந்த அடிப்படையில் பெண் என்ற ஜாதியை, ரகம் என்ற அடிப்படையில் ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வரர் என்ற 3 பாகுபாட்டில் பெண் என்ற ஜாதியை, பருவத்துக்கு வந்த பெண்ணை, நேத்தி என்றால் நேர்த்திக்கடன், உறுதிப்படுத்துதல், நிச்சய தாம்பூலம் பண்ணுதல், வெத்தலை கைமாற்றுதல், பெண் பார்த்து ஒப்புதல் வழங்குதல், நேர்த்திக்கடன் என்று பொருள் கொள்ள வேண்டும். நேர்த்தி என்றால் நேர்த்திக்கடன், உறுதிப்படுத்துதல், நிச்சய தாம்பூலம், வெத்தலை கைமாறுதல், பெண் பார்த்து ஒப்புதல் வழங்குதல், நேர்த்திக்கடன் என்று பொருள் எடுக்க வேண்டும். அடுத்தது வைத்தவள். வைத்தவள் என்றால் அவள், அதாவது முறைப்படி சமுதாயங்கள் ஒத்துழைப்படும் அறநெறிப்படி வன்முறை அல்லாமல் ஓரிடம் மணக்கோலத்தில் அமர்ந்து மாங்கல்யம், பூ, திலகம், மெட்டி கரம் மேல் கரம் வைத்து அவள் கணவன் என்றவள் ஆண்மகனை, துணைவி என்ற பெண்மகளுக்கு
கூப்பிட்டு போனான் என்றால் முறையாக அனுமதி பெற்று உடன் அழைத்து பயணித்தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனது, திருமணம் நடக்கிறது. இதைத்தான் காத்து இருந்த பெண் ஜாதியை நேர்த்தி வைத்தவன் கூட்டிட்டு போனான். காத்து என்றால் வெப்பக்காற்று மூலம், இருந்த என்றால் பருவம் வந்த பெண்ணை, பெண்ஜாதியை என்றால் பக்குவ நிலை அடைந்தவள். ஆண் பெண் என்ற அடிப்படையில் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் என்ற சமுதாய அறநெறிப்படி இல்லற வாழ்க்கையில் சேர்த்து வைப்பதற்காக நேர்த்தி என்றால் நேர்த்திக்கடுதல், நிச்சயதாம்பூலம், வெத்தலை கை மாறுதல் செஞ்சு அடுத்தவள் நேர்த்தி வைத்தவள் என்றால் ஓரிடத்தில் மணக்கோலத்தில் அமர்ந்து பூ மெட்டி திலகம் கரமேல் கயிறம் வைத்து கூப்பிட்டு போனான். பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு மணமாகி போகக்கூடிய சொல்லத்தான் பருவம் வந்தவர்கள் சொல்கிறது தான் காத்திருந்த பெண் ஜாதியை நேர்த்தி வைத்தவன் கூப்பிட்டு போனான். மேலே சொன்னது கடத்தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையார் கூட செய்யணும். வேறு இடத்துல இருந்த பெண்ணை காத்து மூலம் இல்லறத்து மூலம் சந்ததிகள் வளர்க்குறது. இது திருமணக்கோல சூரிய கிரகணம். அடுத்தது சந்திர கிரகணம் என்பது பருவம் வந்த பெண்ணை முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இதைத்தான் காத்திருந்தவன் பெண்ஜாதியை நேர்த்து வைத்தவன் கூப்பிட்டு போனான். மேலும் பழங்காலத்தில் கடை என்ற வாசகம் கிடையாது. பலசர் கடை, பல்பொருள் அங்காடின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது கடை தேங்காவை அடிப்பாங்க. கடைன்னா கடையிலேருந்து எடுத்து வந்தேன்னு இவங்க பொருள் எடுப்பாங்க. கடைன்னு ஆன்மீக முத்தமிழர்கள் சொல்லவே இல்லை. கடை என்று சமீப காலமாக தான் உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் ஆதி காலத்தில் கடை என்றால் வேறு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்லக்கூடியது. இது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியதுன்னா விசா, பாஸ்போர்ட் என்பார்கள். தமிழில் கடவுச்சீட்டு. ஆனால் தமிழன் கடைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க பொருள் ஈட்டுவதற்காக கடத்தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையாக கேளிம்பாங்க. தேங்காய்னா கடையில் தான் வாங்கணும், பிள்ளையாருக்கு உடைக்கணும்னு அது இது மொழி அடிப்படையிலும் ஏற்கு மாறாக உள்ளது, இயற்கைக்கும் மாறாக உள்ளது. இது பொருள் ஈட்டுவதற்காக கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சுரிமை கொடுத்து எழுத்துரிமைகளை இன்னும் ஆட்கொண்டு நம்மளை வணிகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் உருவான குளறுபடியான சொல்லு தான் கடத்தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதை. ஆனால் தமிழன் சொன்ன கடை என்பது கடவுச்சொல். அவன் தமிழன் கடைன்னு சொல்லலை, அங்காடி, பல்பொருள் விற்பனை நிலையம் என்று தான் பொருள் வச்சிருக்கிறான். சமீப காலமாக தான் கடை, ஷாப் என்று ஆங்கிலத்திலும் கடை என்று தமிழிலும் மாற்றப்படுகிறது. முறைப்படி சொல்கிறது கடத்தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தாகி. இது கருவுற்ற பெண்ணு சந்ததிகளை வளர்க்கக்கூடியது அறநெறிப்படி. அடுத்தது காத்திருந்த பொன்ஜாதியை நேற்று வைத்தவன் கூட்டு போனான்னா பருவமடைஞ்ச பெண்ணை எல்லாரோட ஒத்துழைப்போட நிச்சயதாம்பலம் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறது. அதனால தான் பெண்மை அழுத்தமானவர்கள், ஆளுமை உள்ளவர்கள், ஆளும் தன்மை உள்ளவர்கள், ஆழமானவர்கள் ஆண்கள். காரணம், பிறந்த வீட்டிலையும் தனியாக இருந்து பெண் சமாளிப்பா. ஆனால் புகுந்த வீட்டுக்கும் யாரோட துணை இல்லாமல் அன்று முதல் தனியாக இருந்து தான் இல்லறத்தை சமம் செய்வாள். இதனால தான் அழுத்தம் என்றால் உயர்வை தாழ்வும், தாழ்வை உயர்வும் என்று சமநிலைப்படுத்துவது. இதைத்தான் பெண்மையை அழுத்தம் என்றும் ஆண்மையை ஆழம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் ஆன்மீக முத்தமிழில். சமீப காலமாக தான் பொண்டாட்டிங்கிறாங்க. ஆனால் ஆன்மீக முத்தமிழர்கள் பெண்ஜாதி என்று தான் அழைப்பார்கள் மனைவியை. இது மொழி அடிப்படையிலும் குளறுபடி, ஆன்மீகத்திலும் குளறுபடி. காரணம், வேற்று மொழியிலிருந்து தமிழ் மொழியில் குளமுறச் செய்து பொருள் ஈட்டும் யுத்தி. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். மேலும் இயற்தமிழில் குறத்து புள்ள பெற குறவை மருந்து சாப்பிட்டானாம்பாங்க. இதை குறத்தி புள்ள பெற குறவை மருந்து சாப்பிட்டான் என்று பொருள் எடுக்கக்கூடாது, பிரித்து எடுக்கணும். குறத்து புள்ள பெற குறவை
மருந்து சாப்பிட்டான். குறத்து புல்ல பிற குறவ மருந்து சாப்பிட்டான் என்றால், குறத்து என்றால் குறைபாடு, பலவீனம், பலம் அற்ற நிலையில், குறைகள், குன்றிய தன்மையில், குந்தகம் என்ற தன்மையில் புல்ல பிறக்கும். இதைத்தான் பெற என்றால் சிசு, குழந்தை, சந்ததி, இரட்டை கிளவி, மழலை என்ற அடிப்படையில் பலகீனம் குறைந்த குழந்தைகள் பிறக்கிறது தான் குறத்து புல்ல, குறைஞ்ச பிள்ளை அப்படின்னு சொல்கிறது. இதை குறத்தின்னு எடுக்கக்கூடாது, குறத்தி பிள்ளைன்னு எடுக்கக்கூடாது. குறத்த பிள்ளைன்னா குறைபாடு உடைய குழந்தை. அடுத்தது பிற குறவன் அப்படின்னா, பிற என்றால் பிறக்க, பிறந்தது, பிறந்திருக்கு, பிறந்துட்டான், பிறப்பென்ற தன்மையில் குழந்தை பிறக்கும்போது அதை சமன் செய்கிறது தான் அடுத்த வழி. மருந்து, உயிர்ச்சத்து, தெம்பூட்டுதல், ஊக்குவிப்பு, உற்சாக பயிற்சி, உயிரோட்ட ஊந்து விசை நுட்பம். இதைத்தான் குறவன்னா குறைபாடு உள்ளதை சத்துக்களை ஏற்றி பலப்படுத்துறது. குறைபாடு உள்ள அந்த குழந்தை பிறந்தா குறவன்னா பயிற்சி முறையில் மருந்து சாப்பிட்றது. இதைத்தான் குறத்து புல்ல பெற குறவ மருந்து சாப்பிட்டானாம்பாங்க. குறைபாடுகள் உள்ளே குழந்தை பிறந்தா அதற்குரிய குறைபாடுகள் உள்ளைய, குறை என்றால் குறைவான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மருந்துகளை குழந்தைகளுக்கோ தாய்மைக்கோ உண்டு சமம் செய்கிறது தான் குறத்து புல்ல பெற குறவ மருந்து சாப்பிட்டாம்பாங்க. இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ஏற்படுத்துவதற்காக எழுத்து முறையில் குழப்படி செய்து பொருளீட்டி வருகிறார்கள். காரணம், கிழக்கிந்திய கம்பெனி பேச்சுரிமை கொடுத்துருக்காங்களோ ஒழிய எழுத்துரிமையில் வணிகம் ஈட்டிட்டு தான் வராங்க. இதைத்தான் குறத்து புல்ல பெற குறவ மருந்து சாப்பிட்டான். குறைபாடுகள் உள்ள பிள்ளை பிறந்தால் பிறருக்காக தாயோ குழந்தைக்கோ சத்துள்ள தெம்பூட்டுதல் அடிப்படையில் உற்சாக பயிற்சி செய்து மருந்து என்ற உணவே மருந்து என்ற விகிதாச்சாரத்தில் அண்டம் சார்ந்து பிண்டம், திசுக்கள், நுண்ணுயிர்களை தளர்வு, மீதம், வீரியம் அடிப்படையில் கால், அரை, முக்கால், முழுமை அடிப்படையிலும் பனி, மழை, கோடை, காற்று அடிப்படையிலும் வைத்திய முறையை கையாளுவதே குறத்து புல்ல பெற குறவ மருந்து சாப்பிட்டான். குறைபாடுகளுள்ள பிள்ளை பிறந்தா குறைவான அடிப்படையில் அண்டம் சார்ந்த அடிப்படையில் மருந்து சாப்பிட்டு சமம் செய்யலாம் என்பதைத்தான் மகப்பேறுக்குள்ள வைத்திய முறை, ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். மேற்கூறிய அனைத்தும் அனுபவ ரீதியாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர பல்கலைகள், கல்வி நிலையங்கள், பாடசாலைகள் மூலம் கற்றுணர முடியாது. இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் கணிக்கப்பட்டதை தான் மறைக்கப்பட்டு ஒரு வரி செய்தியாக முழுமையான விளக்கம் தராமல், முழுமையான தெளிவு தன்மை பெறாமல், இதுக்கு அது, அதுக்கு இது, இது சரியில்லையா அது, அது சரியில்லையா இது என்று குளறுபடி முறையில் விகாரி என்ற தமிழ் வருடத்தையும் சார்வரி என்ற தமிழ் வருடத்தையும் சூரிய கிரகணம் என்ற முதல் குழந்தை, சூரிய கிரகணம் என்ற இரண்டாவது குழந்தை, ஒரு பிரசவத்தில் 2 குழந்தை பிறப்பதை கணிக்கப்பட்டுள்ள தமிழர்களின் ஆன்மீக முத்தமிழ் வைத்தியத்தை மறைத்து வணிகம் ஈட்டும் அடிப்படையில் ஒரு சொல்லில் குளறுபடி செய்து கோவை 19 பெயர் சூட்டுதல். விகாரியில் நடந்த ஆங்கில ஆண்டு 2019 கோவிந்தன் என்ற நபர் கண்டுபிடித்ததால் அவர் பெயரில் உள்ள முதல் எழுத்து கோ. 2019 என்ற ஆங்கில ஆண்டில் நிகழ்பெற்றதால் இறுதி எழுத்து 19. கோவிந்தன் என்ற கோ என்ற முதல் சொல்லும் ஆங்கில ஆண்டு என்ற 2019 என்ற கடை சொல்லும் சேர்த்து கோ19, கோவிட்-19 என்று பெயரிட்டு மூச்சு திணறல் ஏற்படுவதை ஆன்மீக முத்தமிழில் கூறியதை கைவினை கரவேல் என்ற அடிப்படையில் உனக்கு தெரியாது என்பதற்காக தெரிந்த விஷயத்தை மறைக்காதே என்ற அடிப்படையில் குளறுபடியான பொருளீட்டும் சாதுரியமான யுத்தி முறை
ஆன்மீக முத்தமிழில் உள்ளதை, இயற்கைக்கு புறம்பாக உள்ளதை தெளிவுபட சொல்லாமல் ஒரு வரிச் செய்தியாக மட்டுமே உரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனியின் பேச்சுரிமை கொடுத்து எழுத்துரிமையில் பறிக்கப்பட்ட சுதந்திரம். ஆன்மீக முத்தமிழன் ஆளுமையும் வைத்தியமும் குறைகளை நாடி மூலம் கண்டுபிடித்து என்ன உள்ளது என்று சொல்லி அதற்குரிய வைத்தியத்துக்குரிய மருந்தை கொடுப்பது வைத்தியம். மாறாக என்ன செய்தென்று கேட்டு அதற்கு பதிலாக இதை சாப்பிடுங்க சரியாகுதா, இல்லைன்னா மறுபடியும் வாங்க வேறு மாற்றுவோம், அதுவும் சரியில்லை வேறு மாற்றுவோம் என்று பொருளீட்டுவது. இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் சார்வரி விகாரி என்ற தமிழ் வருடம் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூச்சுத்திணறலும், தாரண வருடம் ஆழிப்பேரழியும், சுக்ல வருடம் மழை அதிகமாகவும், ஆனந்த வருடம் காற்று அதிகமாகவும் உள்ள என்பதை கணக்கிடப்பட்டதை புனரமைக்கப்பட்டு எழுத்து அடிப்படையில் ஏற்கனவே கணக்கிட்டபடி ஆன்மீக முத்தமிழில் 60 தமிழ் வருடங்கள் அடிப்படையில் சுக்லபட்சம் மழையும், தாரண வருஷம் ஆழிப்பேரலையும், விகாரியில் மூச்சுத்திணறல் பயிற்சியும், ஆனந்தத்தில் காற்றுத்தன்மை பிணியும் ஏற்படும் என்பதை தவறுகளை திருத்திக் கொள்வது ஆன்மீக பூஜை புனஸ்கார வழிபாடுகள் அனுபவ ரீதியாக. ஆனால் மாறாக பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்தடிப்படையில் நிகழ்த்தியது தான் தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மீது சுமத்தி கட்டாயமாக உட்புகுத்துதல், திணித்தல், மழுங்கச் செய்தல், ஆதிக்கம், ஆவேசம் என்ற அடிப்படையில் ஆள் கொல்லி பிணி நோய். ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், முத்தமிழ் மீது நம்பிக்கை வேணும். பிற மொழியிலிருந்து வந்தவர்களுக்கு புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ் வைத்திய ஆளுமை. சூரிய கிரகணம் என்பது தாய்மை அடையது, சந்திர கிரகணம் என்பது பருவமடைவது. அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. ராகு என்ற வெப்பக்காற்று சூரிய கிரகணம், கேது என்ற குளிர்காற்று சந்திர கிரகணம். அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம் ஆளுமை. சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீக முத்தமிழில் காரணம், நாம் வாழறது பூமியில் என்ன தட்பவெப்பநிலை ஏற்படுதோ அதற்கேற்ற உணவு, உடை, உறைவிடம். மாறாக சந்திரனிலேயோ செவ்வாயிலேயோ ஏற்படும் மாற்றங்கள் பூமியில் தட்பவெப்பநிலை அடிப்படையில் பிணிகள் தோன்றும் என்பதை கணக்கிடப்பட்டுள்ளது ஆன்மீக வைத்தியம். பூமியில் வாழ்வதற்காக கணக்கிடப்பட்ட ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும்.